विषयान् तरच्चटारे उपनिषता मुखमानमात्रभोगः अभिसगुणवता तदैकशेषी मधुकृतये ममाभिरस्तु வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ்செய்த மாறன் சடகோபன்வன் குருகூரி ஏரியங்கள் வாழ்வான் என்னேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரேகரன். கண்ணினும் செலுத்தாமை என்பது திருவாய்மொழி சேவிப்பதற்கு முன்னாடியும் பின்னாடியும் சேவிக்கப்படக்கூடிய ஆச்சரியமான ஒரு கிரந்தம். இந்த கண்ணின் செலுத்தாம 11 பாசுரத்தை சேவித்தால்தான் திருவாய்மொழியை தொடங்க. அந்த திருவாய்மொழி சாத்துவர ஆயிடுத்தன்னா மறுபடியும் இந்த கண்ணின் செலுத்தாம சேவித்துதான் பூர்த்தி பண்ண வேண்டும் என்கிற நிலை நம் சம்பிரதாயத்தில் உள்ளது. அது அத்தனை ஸ்ரீவைஷ்ணவாலும் அதை தொடர்ந்து அதை பண்ணி கொண்டு வருகிறார்கள். அத்தனை வைபவம் அந்த திருவாய்மொழியை பெற்றுக் கொடுத்தது கண்ணி செலுத்தாமல் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று காட்டிக் கொடுத்த ஆச்சரியமான திவ்ய பிரபந்தம். அப்பொழுது திவ்ய பிரபந்தத்திலே நாம் தனியனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் அவிதத்த விஷயான் தரச்சட்டாரே என்கிற சப்தத்துக்குண்டான அர்த்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சுவாமி ரங்கநாத முனி என்று சொல்லக்கூடிய நாதமுனின்னு பேர். அந்த நாதமுனிகள் அனுகிரகித்த ஆச்சரியமான தனியன் அபிதத்த விஷயான் தரச்சட்டாரே. அப்படின்னா சட்டாரே என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாரை தவிர மற்றொன்றில் கண் வையார். அபிதத்த விஷயான் தரச்சட்டாரே ஷட்டாரே உபனிஷதா முகமான மாத்திரபோகா. ஷட்டாரே உபனிஷதா முகமான மாத்திரபோகனா அந்த நம்மாழ்வாரின் சம்பந்தமுடைய திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியை தவிர மற்றொன்றை பாடமாட்டார். அப்பன்னா நம்மாழ்வாரை தவிர கண்ணால் யாரையும் பார்க்க மாட்டார். நம்மாழ்வாரின் திருவாய்மொழியை தவிர வாயால் எதையும் பாடமாட்டார். இந்த ரெண்டுலையுமே யாருக்கு மதுரகவி ஆழ்வார்க்கு விருப்பம் அப்படின்னு தெரிவிக்கிறாளையா. இதைத்தான் அபிதத்த விஷயான் சரட்சட்டாரே உபனிஷதா முகமான மாத்திரபோகா அபிதகுணபதா ததேகசேஷி. அப்படின்னா சொரூப பிரயுக்தமான தாஸ்யம். அதுதான் சொல்றது. சொரூப பிரயுக்தம் என்ன? சொரூபம் என்ன? பகவானுக்கு தாசன். இது மேலெழுந்தியவார் என சொல்லணும். பாகவதர்களுக்கு தாசன். இதுதான் சொரூப பிரயுக்தம். அந்த சொரூப பிரயுக்தமான தாசன். அப்ப சுவாமி நம்மாழ்வார் தான் சுவாமி, அடியேன் தாசன் என்று மதுரகவி ஆழ்வார் சொல்லிக் கொள்கிறார். அதுதான் சொரூப பிரயுக்தம். அப்படிப்படி என்ன 2 தாசியங்கள் உண்டு. நேத்திக்கிழமை பார்த்தோம். சொரூபகிருத தாசியம், குணகிருத தாசியம்னு பேர். சொரூபகிருத தாசியம்னா என்னது? இயற்கையாக அவருக்கு நான் தாசன். என்ன காரணம் சுவாமி? காரணமே கிடையாது. காரணம் இல்லாத அவருடைய இயற்கையான தன்மைக்கு தாசன் சொல்றதுனோ அது சொரூபகிருத தாசியம். குணகிருத தாசியம்னா ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு, இந்த குணங்கள்லாம் அவருக்கு உண்டு, அந்த குணத்தை முன்னிட்டு கொண்டு தாசன் அப்படின்னு சொல்றாங்க. 2 உண்டு. இதுக்கு நேற்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். பர்த்தா பாரியா இருக்கா. பர்த்தா என்பதனாலேயே அவர் உத்தேசம். இது சொரூபகிருத தாசியம். இல்ல சுவாமி, பர்த்தா நிறைய எனக்கு நல்லது பண்றார், துணிமணி வாங்கி கொடுக்கிறார், நிறைய எனக்கு தேவையான கொடுக்கிறார், என்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிறார், அதனால் தாசன். அது குணத்துக்கு தோப்பது. அப்ப குணத்துக்கு தோத்து தாசம்னா குணகிருத தாசியம். இயற்கையாவே பக்தா ஆனபடியாலே தாசியம்னா அது சொரூபகிருத தாசியம். இப்ப மதுரகவி ஆழ்வார் என்ன 2மே சேர்க்கிறாரு. அபிதத்த விஷயாம் தரச்சட்டாரே, அடியேன் என்னது தாசன், சொரூபத்தால தாசன். சட்டாரே உபனிஷதா உபகான மாத்திரபோகா. அப்ப குணத்துக்கு தோத்து அடிமை, அதே போல சுரூபத்துக்கு தோத்து அடிமை சொல்லணும். சரி சுவாமி, குணத்துக்கு தோத்து அடிமைன்னு எங்க இருக்கு? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? அபிதச விஷயாம் தரச்சட்டாரே நம்மாழ்வார் தவிர மற்றொன்றில் கண் வையார். இந்த பதத்துக்கு இது அர்த்தம். ஷட்டாரே உபனிஷதா உபகான மாத்திரபோகா. நம்மாழ்வாருடைய சம்பந்தம் உடைய திருவாய்மையை தவிர மற்றொன்று பாடமாட்டேன்னு இருக்கு. இது சொரூபகிருத தாசியம். குணகிருத தாசியம் இங்க இருக்கு. அபிச குணவதா ததைக சேஷி. அபிச குணவதா ததைக சேஷி. இப்ப வியாக்கியானம்.
அபிகத விஷயாம் தராட்சடார் என்று சொரூப பிரயுக்தமான தாஸ்யம் சொல்லிட்டு அபிஷ குணவதா ததேக சேஷி என்று குணகிருத தாஸ்யம் உண்டென்கிறது. அபிஷ கீழ்ச்சொன்ன அளவென்றிருக்கே பின்னையும் குணவசா தம்மை எழுதிக் கொள்ளுகையாலே ததேக சேஷி என்கிறது. குணவசா என்று ததி திருத்தீயத்த பஞ்சமியாய் கிடைக்கிறது. தித்தீயத்த பஞ்சமியாய் கிடைக்கிறது. ஆதலால் அன்னையாய் அத்தனாய் எண்ணையாண்டிடும் தன்மையான் ஷடகோபனின் நம்பியை என்றும் பயனன்றாகிலும் பாங்கலாராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொருள்சு குருகூர் நம்பி என்று அனுசந்தித்த வாத்சல்யாதி குணபூர்த்தியாலும் குணர்தாச முப்பாபகதாய் ததேக சேஷியாய் இருப்பாராயிற்று. அதாவது அபிஷ குணவதா ததேக சேஷி. அபிஷன்னா மேலும் மேலும் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா அதுதான் அபிஷ குணவதா. அப்படின்னா ஏன் மேலும் சொல்றாருன்னா அவருக்கு அடிமை சொருபத்தால் தான். ஆனா அவர் பாசுரத்துக்கு அடிமை இனிமையாக, பாசுரம் அண்ணா இனிமையா இருக்கு அதெல்லாம் அடிமை. அவர் சேவிச்சாலும் அந்த சொரூபத்துக்கு அடிமை தெரியாது. ஆனா மேலும் இன்னொன்னு இருக்கு, அந்த அபிச்சைங்கிற சப்தம் மேலும் இன்னொன்னு இருக்கு. என்ன சுவாமி? குணத்துக்கு தோத்து அடிமையினர். அப்ப 3 அடிமை இங்க கிடைக்கிறது. சொரூபத்துக்கு அடிமை, அதே போல அவருடைய பாசுரத்துக்கு அதில் இருக்கக்கூடிய இனிமையான தன்மைக்கு அடிமை, குணத்துக்கு தோத்து அடிமை. இப்ப 3 அடிமை வந்துட்டோம் அப்படின்னா அப்ப அவருக்கு அடிமை சொரூபத்தால், அவருடைய பாசுரத்துக்கு அடிமை இனிமையால், அதே போல மேலும் அவர் குணத்துக்கு தோற்று அடிமை இருக்கு இல்லையா? அப்ப தோற்றேன், அப்ப ஒருத்தரை சேஷியாக கொண்டேன். நம்மாழ்வார்க்கு இருக்கும் குணம் என்ன? வாத்சல்யம். அந்த வாத்சல்யம் இருக்கணும். வாத்சல்யம் குற்றத்தையே பார்க்காம இருக்கார், போக்கியமா கொள்றார், தெரிஞ்சுக்கணும். அப்ப அதையும் சேர்த்து அதான் குணத்துக்கு தோற்றனை. என்னுடைய குற்றத்தையே குணமாக கொண்ட மதுரகவியாழ்வார் தன்னை பத்தி தெரிவிக்கிறார். அபிஷ குணவதா ததைக சேஷி, என்னுடைய குற்றத்தையே குணமாக கொண்டார் இல்லையா? அதனால அவருடைய குணம் இருக்கணும். அந்த குணத்துக்கு தோத்து அடிமைதான் குணவசாத். அபிஷ குணவசாத் அப்படின்னா குணவசாத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா திருத்தீயார்த்தே பஞ்சமியாய் கிடக்கிறதுன்னு எழுதியிருக்கா. யாரு? பிரலோகஞ்சய சுவாமி. தனியனுக்கெல்லாம் பிரலோகஞ்சய சுவாமி வியாக்கியானம். திருத்தீயார்த்தே பஞ்சமியாய் கிடக்கிறது. அதாவது குணத்தாலும் அர்த்தம். குணத்தால்னா இப்ப 2 சுவாமி வந்தார், ராகவனும் வந்தார்னு சொன்னேன். இப்ப ராகவனும் வந்தார்னா முன்னாடி யாரோ வந்திருக்காருன்னா தெரியறதனும். என்ன ராகவன் வந்தார்னா முன்னாடி யாரும் வந்தார்னு சொல்லலாம், வரலன்னு சொல்லலாம், ரெண்டுமே படிக்கலாம். ஆனா ராகவனும் அதுக்கு 6ஆம் பாசுரம் திருப்பாவலே புல்லும் சிலம்பினான் இல்லையா? அப்ப புல்லும்னா பட்சிகள் சப்திக்கின்றன. அப்ப பட்சிகள் சப்திக்கின்றன என்னது? அது ஒரு அடையாளம். ஆனா அதற்கு முன்னாடி ஒரு அடையாளம் இருக்கு, ஆனா அது பாட்டுல இல்லை, அது பெரிய வச்சம்ல காமிக்கிறார். புல்லும் சிலம்பினகான்னா அந்த அடையாளத்தை சொன்ன நாங்கள் வந்ததே அடையாளம். அந்த அடையாளம் உனக்கு பொருட்கள் புல்லும் பட்சிகள் சப்திக்கின்றன 2வது அடையாளம் சொன்னோம். அதே போலங்க அபிஷ குணவசாத்னா திருத்தீயார்த்தே பஞ்சமியான குணத்தாலும் வருது இல்லையா? அப்ப குணத்தாலும் பள்ளி குணம், அதாவது 3வது வேற்றுமை உருவு அப்படின்னா ராமனால், ராமனுக்கு அடிக்கடி நிறைய பார்த்துக்கணும். ஆள் ராமனால், ராமனுக்கு. அப்படின்னா ராமனால் என்பது என்னது? 3வது வேற்றுமை. ராமனுக்கு ராமனை 2வது வேற்றுமை வருது. ராமனால் 3வது வேற்றுமை வருது. ராமனுக்கு 4வது வேற்றுமை இருக்கு இல்லையா? இந்த இடத்துல வந்தது என்ன? அபிஷ குணவசாத். 3வது வேற்றுமை வருது. அப்ப குணத்தாலும் தோத்து அடிமை. அப்படின்னா அவரையே சேஷியாக கொண்டேன். அதனால என்னது? அவருக்கும் அடிமை, சொருபத்தால் அடிமை, அவருடைய பாசனத்துடைய இன்மையாலே அடிமை. இப்ப குணத்தாலும் தோத்து அடிமை என்ன அந்த மாதிரி சொல்ல. அதனால்தான் அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் ஷடகோபரன் நம்பியே அப்படின்னா இந்த இடத்துல கண்ணில் சேர்த்தாமுடைய பாசுரம். இந்த பாசுரத்துல பாட்டு தெரிஞ்சுன்னா ரசனை ரொம்ப நன்னா இருக்கும். இன்னைக்கு இப்ப திருப்பல்லாண்டு பார்த்தோம்னே அதுல அநேகமா எல்லாருக்கும் இந்த திருப்பல்லாண்டு தெரியும்.
கேட்கிறவங்க எல்லாருமே தெரியும். அதனால இது சொல்ல சொல்ல சொல்லும், ஓ இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தமா, இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தமா, என்னமா சொல்லியிருக்கா, 7 ஆட்காலம் படிப்பிறோம் 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் அப்படின்னு இந்த தத்துக்கள் இதுனா நமக்கு ரசனையா இருந்தது, அனுபவிக்கிறதுக்கு இன்னும் மேலும் மேலும் தூண்டி விடுறது. அதே போல கன்னியசைத்தம் தெரிஞ்சுட்டு வச்சுக்க, நல்ல ரசனை இன்னும் அதிகமாகும். எந்தெந்த சப்தங்கள் இதைத்தான் சுவாமி குடிக்கிறதா, ஏன்னா அன்னையாயத்தனா என்னை ஆண்டிடும் தன்மையான் இருக்கு இல்லையா, என்ன பாசுரங்களுடைய அர்த்தமே தனி. நான் புரியுதுக்காரு, பாசுரங்கள அர்த்தம் இந்த செவ்வாய்க்காலம் மட்டும் சேவாக்காலம் பண்றச்சு பாசுரங்க அர்த்தம் தெரிஞ்சு சேவாக்காலம் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமப்படுத்தும். அது என்ன சொல்ல, அர்த்தம் தெரிஞ்சிட ஒண்ணு நல்லது தானே. என்ன அர்த்தத்துக்கு போயிட்டுனா சேவை போவாது. அர்த்தத்துக்கு நம்ம உள்ள போயிட்டோம் வச்சுனே, ஓ ஆழ்வார் என்னமா பாடியிருக்காரு, என்னமா அர்த்தம் சொல்லியிருக்கா அப்படின்னு அந்த ரசனைக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, மேற்கொண்டு பாசனம் ஓடுமான்னா ஓடாது. அப்ப அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டாமான்னா, அர்த்தம் தெரிஞ்சுக்கலன்னா அனுபவம் கிட்டாது. இல்ல சேவா காலமே அனுபவமா இருக்கு, அது ஒரு அனுபவம் தான். சேவா காலம் செவிக்கினிய செஞ்சொல் கேட்டு ஆறார் மாணவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்னு அது கேட்க 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 ஆனந்தமா தான் இருக்கு. ஆனா அந்த ஆனந்தத்தை ரெட்டிப்பு ஆக்குறது எதுன்னா நன்னா அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு, அதுவும் முக்கியமா வியாக்கியானம் துவாரா அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு வச்சுக்குவேன், அது கொடுக்குற ஆனந்தம் பகவான் கூட கொடுக்க மாட்டார். அத்தனை ஆனந்தத்தை அது கொடுக்கறது. அப்பனா அந்த ரசம் நன்னா தெரியறதுனும் அந்த ரசத்தனி அதே புரியத்துக்காக இப்ப ஸ்ரீபாஷ்யம் இருக்கு. ஸ்ரீபாஷ்யம் நன்னதான் இருக்கு. அகில புவன ஜன்மஸ்தேப பங்காதிலேல அந்த மங்கள சோசம் நன்னதான் இருக்கு. பாராசல்யா வசஸ்ருதாம் உபனிஷத் துக்தாப்தி பக்தோத்ருதாம்னு நிறைய மங்கள ஸ்லோகங்கள் 2 தான் பண்ணிருக்க, நன்னதான் இருக்கு. ஆனா அது அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு தான் நல்லாவே இருக்கும். ஆனா அங்கிருந்து நம்முடைய இந்த இந்த கவனம் அங்கேயே இருக்கணும். எந்த ஆச்சாரம் சொல்லிட்டு இருக்காரோ, எந்த ஆச்சாரம் காலட்சேபம் பண்றாரோ அவரிடத்துல அவருடைய திருமுக மனத்துல சேவிக்கணும். அவருடைய திருவாய் என்ன சொல்றது என்ன சப்தத்தை சொல்றதுன்னு காது அப்படியே நல்லா நீட்டிட்டு கேட்கணும். அப்ப இதெல்லாம் சாமானிய சாஸ்திரம். ஏன்னா அது பிரம்மசூத்திரத்தை சொல்லப்பட்ட விஷயங்கள் சாமானிய சாஸ்திரம் சொல்றது. ஆனா சாமானிய சாஸ்திரம்னாலே கொஞ்சம் கஷ்டப்படும். என்ன சுவாமி விசேஷ சாஸ்திரம் தான் கஷ்டப்படும், சாமானியம் கஷ்டப்படுங்கன்னா முதல்ல அதுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும். சமஸ்கிருதம் தெரிஞ்சா நமக்கு என்னன்னா நமக்கு ஆனந்தமா இருக்கு. சமஸ்கிருதம் புரியலன்னு வச்சுக்கோ, அப்ப சில சப்தங்கள்லாம் ஒவ்வொருத்துக்கும் நம்ம அர்த்தம் சொல்லிட்டே இருக்கணும் இருக்கிறது. ஆனா அதுல ரொம்ப சமஸ்கிருத சுவாமி தெரிஞ்சுட்டாருன்னா நல்லா இருக்கு. ஆனா அது மேல எனக்கு அந்த ஸ்ரீபாஷ்யத்துல சுவாமி எழுதினது ரொம்ப உயர்ந்த சப்தத்தை போட்டிருக்காரு. சமஸ்கிருதத்திலேயே சாமானிய சப்தம் இல்லை, உயர்ந்த சப்தத்தை இட்டு ஒவ்வொன்றும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதற்கு மேற்கொண்டு சுதப்பிரகாசிகாச்சாரியர் அவர் என்னன்னா மிக விபுலமான வியாக்கியானம், அதுவும் ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம், உயர்ந்த சம்ஸ்கிருதம். இது எல்லாத்தையும் பார்த்து 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 நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அங்கேயே ஞாபகமா இருக்கணும், அங்கேயே போயிடலாம். மேலும் இது புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணும், அங்கிருந்து நகரவே படாதுன்னா இல்லையே சுவாமி அங்கேயே உட்காந்து மனசு நகரப்படாது. இந்த மனசானது அங்கேயே இருக்கணும். அங்க உட்கார்ந்துட்டு இருப்போம், மனசு ஆத்துல இதை வச்சுக்கொண்டுமே அப்படின்னு சொல்றது வெளியில காலட்சேபம் இருந்தா. வெளியில காலட்சேபம் ஆத்துக்குள்ளேயே ஆன்லைன்ல காலட்சேபம் பண்றதுன்னா கூட அப்ப கூட மனசு நகரப்படாது. அப்படியே இருக்குல்லையே நகராம இருக்கணும். இது போலன்னா ட்ரெயின் ட்ராக் போயிட்டு இருக்கணும், தண்டவாளத்துல போயிட்டு இருக்கச்சே அந்த ட்ராக்ல இருந்து மாறித்தான் அது ஆபத்து. அதே போல நம்ம எந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கோமோ அதே ட்ராக்ல போயிட்டே இருந்தா தான், அதே நிலையில இருந்தா தான் நல்லா புரியும். ஆனா அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், அது ஒண்ணும் அப்படிதான் ரசிக்காது அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்ப அதே போல ஸ்ரீபாஷத்துக்கு கொண்டாந்து நிலையது. ஆனா இங்க அப்படி இல்லை. ஷடகோபனுடைய அந்த திருவாய்மொழி ஆகட்டும், அதே போல மதுரகவி ஆழ்வார கண்ணன சித்தாகட்டும், இதெல்லாம் அப்படி இல்லை. ஓரளவுக்கு நமக்கு அந்த நிலை வந்துருச்சுனாலே அப்படியே புரிஞ்சுட்டே போயிடலாம், அப்படியே புரிஞ்சுட்டே போகலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த நிலை இருக்கணும். அதனால இங்க இருக்க தெரியாது. ஆக இவர் என்ன சொன்னார், ஷடகோபனுடைய குணத்துக்கு தோத்து அடிமைனார். முதல்ல சொன்னது சொரூபத்துக்கு தோத்து அடிமை, அடுத்து ஆழ்வாருடைய பாசுரத்தினுடைய இனிமைக்கு தோத்து அடிமை, இப்ப குணத்துக்கு தோத்து அடிமை. அவர் சேஷின்றதுனால அடிமை. சரி, அப்ப ஷடகோபன் குணம் யாது? குணம் என்ன சுவாமி? அவருடைய குணத்துக்கு தோத்து என்ன குணம் அவர்கிட்ட இருக்கு? இந்த குணம் சொல்லணுமோ மதுரகவியாளர் தெரிவிக்கிறார்கள், நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள்
உண்மையாக கருதுவர். ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் ஷடகோபனின் நம்பியே நன்மையால் மிக்கவர்கள் 4 வேதங்களை நன்றாக கரதலமாக நன்றாக பயின்றவர்கள். 4 வேதம் நன்றாக கற்றவன் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள். அதற்கு அங்க வரைக்கும் இன்னும் நல்லா விபுலமாகணும். ஏன் சுவாமி அவன் நான்மறையாளர்கள்? நன்மையால் மிக்கவர்கள் ஆனபடியால நான்மறையாளர்கள். ஏன் சுவாமி நன்மையால் மிக்கவர்கள்? நான்மறையான மாத்தி மாத்தி சொன்னான். நான்மறையானவர்கள் ஆனபடியா நன்மையால் மிக்கவர்கள் சொன்னான். சரி, அப்ப அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுன்னா இந்த மதுரகவி ஆழ்வார் பார்த்தான். இவரு நீச்சனா இருக்கார், இவ்வளவு மோசமா இருக்கார், இப்ப இவ்வளவு மோசமா இருக்காரு. அதான் என்ன பண்ணார், அவ என்ன பண்ணனா மோசமா இருக்கான்னு சொல்லணும் போகணும். சாமி இந்த சுவாமி அவளை சரியில்லை சுவாமி, இவர் நல்லா இருக்காரு, அவரும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அது மட்டும் இல்ல சாஸ்திரத்தின்படி இல்ல ஆச்சாரத்தின்படி இல்ல அப்படின்னு சொன்னா தானே புரியும். மனசுல வச்சுதான் என்ன பண்ணணும்னா இவ சொல்லலையா. அப்ப நன்மையால் மிக்கவர்கள் நான்மறையாளர்கள் என்று சொல்லிய சாஸ்திர விற்பனர்கள் மதுரகவியாழ்வார் மோசம் நன்னா இல்லை, அவருக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை சொல்லணுமோ சொல்லல. ஏன் சுவாமின்னா சொல்லாம மனசுலே வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவு நல்லவானம் நல்லவாளுக்கு இது என்னென்ன விசேஷம் என்றார். அவ எப்படிப்பட்ட நல்லவாளுடைய தன்மை என்ன தெரியும்? ஒருத்தர் தீயவாளா இருந்தாலும் அந்த தீயதை அவ ஸ்ப்ரெட் பண்ணவே மாட்டான். இவர் தீவையா இருக்கானே ஓ அப்படி ஏதாவது பண்ணுவாருன்னா ஒண்ணும் பண்ணா, யார்ட்டையும் கோல் சொல்லவும் மாட்டா. அவ்வளவு நல்லவா. அதான் உண்மையாக கருதுவர். அங்க வரைக்கும் என்ன பார்க்க உண்மையாக கருதுவர். அப்படிப்பட்டவர்கள் அவ்வளவு நல்லவா. எத்தனை தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அந்த நல்லவர்கள் அவளே என்ன பண்ணனா சுவாமி மதுரகவியான நமக்கு ஆகாது அப்படின்னு கைவிட்டுட்டார். உண்மையாக கருதுவர், உண்மையாக கருதுவர். இப்ப உண்மையாக கருது அப்பனா இவரை தேர்த்தவே முடியாது சுவாமி, இவர் தேரமாட்டார் அப்படின்னு என்ன பண்ணார்? அந்த மதுரகவியாழ்வார் கைவிட்டார். இப்ப நம்மாழ்வார் பார்த்தார். நம்மாழ்வார் என்ன பார்த்தோம்னா இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, இவரை நான் அங்கீகாரம் பண்ணணுமே, இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு மதுரகவியா அங்கீகாரம் பண்ணணுன்னு இவர் 4 வேதம் கற்றவரா? ஆமாம். இவர் எனக்கு வேண்டான்ட்டார். ரகசியத்தை தெரிஞ்சவரா? ஆமா சுவாமி வேண்டான்ட்டார். பகவத் காலட்சேபம் நல்லா பண்ணவரா? பகவானுக்கு பாத்திரம் போதரா? ஆமாம் வேண்டான்ட்டார். என்ன சுவாமி 4 வேதம் கற்றவர் தானே சம்பிரதாயத்துக்கு வரணும், நல்ல பகவத் விஷயத்துக்கு நல்லா தெரியவர் தானே சம்பிரதாயத்துக்கு வரணும், அது மட்டுமல்ல ரகசியத்தினை நல்லா தெரியவர் தானே சம்பிரதாயத்துக்கு வரணும், வேண்டான்ட்டார். உடனே அம்மாழ்வாரை பாத்திக்கட்டும், என்ன சுவாமி அப்ப யார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்க, நல்லவர்களால கைவிடப்பட்டார்கள் இருக்காரா? நல்லவர்கள் யாரு? நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லவர்களால் கைவிடப்பட்டவர் யாரா இருக்காளா? அவள் ஐஷன் இதோ மதுரகவியாக இருக்குன்னு காட்ட உடனே ஆழ்வார் அவர் பிடிச்சினார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் இப்படி சொன்னேன்றதுக்காக அப்பன்னா சுவாமி அப்ப எங்கிட்ட நன்மை ஒண்ணும் இல்லாத நம்ம காட்டினாதான் நம்மாழ்வார் எனக்கு அனுகிரகம் பண்ணுவார், இது அர்த்தமில்லை. உடனே நமக்கு ஒரு பெரிய புத்தியாக ஒரு புத்தி நமக்கு தோன்றது. அது நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கணும். என்னைக்குமே சரி எந்த விஷயம் இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா தீமையானாலும் ஆழ்வார் அனுகிரகம் பண்ணுவார், ஓ இங்கிட்ட தீமை இருக்கேன்னு விலக பார்க்காதே என்கிற அர்த்தத்தை கொடுப்பதற்குதான் உண்மையாக கருதுவர் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் அப்படின்ற அர்த்தத்துல அதுக்கு சொன்னாரே தவிர ஓ என்கிட்ட நன்மை இருக்கு, ஓ மதுரகவி ஆழ்வாரை எப்படி உண்மையாக கருதுவர் என்று சொன்னபடியாலே ஆழ்வார் அங்கீகாரம் பண்ணாரோ என்கிட்ட நன்மை இருக்க சுவாமி அந்த நன்மையெல்லாம் தொலைக்கணும், அதெல்லாம் என்ன பண்ணணும், நான் தீமை பண்ணணும், தீமை பண்ணாதான் மதுரகவியா நம்மாழ்வார் நம்ம ஏற்றுக்கொள்வாராங்கிற இந்த புத்தி வரப்படாது. அது இங்க சொல்லல, அதை இங்க சொல்லல. ஏன்னா நாம என்ன நான் பாபிஷ்டன் சொல்லணும், எந்த யோகியத்தையும் இல்லாத லோகத்துல நிறைய பேர் இருக்கா. இந்த நைச்சான சந்தானம் உண்மையே இதுதான். நைச்சான சந்தானம்னா என்கிட்ட உண்மையை நான் நல்லவனா இருப்பேன், ஆனா பெரியவாட்ட எனக்கு ஒண்ணும் தெரியாது சுவாமி, பிரயோஜனமே இல்லை, நீசனேன் ஆழ்வா தெரிவிக்கலையா, நீசனேன் இறை ஒன்று மில்லேன் அப்படின்னு அந்த மாதிரி நீச்சத்தன்னை இசி கூட்டு நான் தான் அப்படின்னு சொல்லும்படியான நைச்சான சந்தானம் பாவிப்பது அவ பாவிக்கலாம். நமக்கு உண்மையா இதுதான், அடியனுக்கு அதுதான் உண்மை. இல்லை என்ன யோகத்தை இருக்கு, ஏதாவது ஒரு யோகத்தை இருந்தா பரவாயில்ல, எந்த யோகத்தையும் கிடையாது. அப்ப உண்மை இது.
அப்ப அந்த உண்மை மாதிரி இருக்க செய்து சுவாமி இத்தனை பாபிஷ்டனா இருக்க அவர் ஏத்துப்பார அந்த கவலை வேண்டாம். ஆழ்வார் எப்படி மதுர கவி ஆழ்வார் ஏற்றுண்டாரோ நீங்க தீமை இருந்தாலும் தீமை பண்ணிட்டு வரணும்னு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தெரிஞ்சுக்கிறா இல்லையா? அப்ப இங்க என்ன கேட்கிறார்? பகவத் விஷயம் தெரியும், சாஸ்திரம் என்ன வாசிச்சிருக்கார், மேற்கொண்டு அவர் ஆச்சாரம் அந்த பூர்ணமா இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். நன்மையால் மிக்கவர்களால தள்ளப்பட்டவரா இருக்காரா? இதோ மதுரை வைக்கிறார் அவர் ஆக்சுவல்வா. உடனே அவரை பிடிச்சினார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் செடகோபர் என் நம்பியே. அப்ப அவர்கள் என்னை உண்மையாக கருதினபடியான மேற்கொண்டிருந்தார். அந்த பாசனத்தை ஆச்சரியமான வியாக்கியானம் பெரியவாச்சன் பிள்ளை நாயனார் வியாக்கியானம், நஞ்சியுடைய வியாக்கியானம், நம்பியலுடைய வியாக்கியானம் அங்க பார்ப்போம். இது சொல்லணும்னா உண்மையாக கருதினபடியாலே என்ன ஆயிடுச்சு? அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் செடகோபரன் நம்பியே. மற்ற பேர் கைவிட்டாரா? வரும். ஆமா, எல்லாரும் கைவிட்டா சுவாமி, ஒருத்தரனை பிடிச்சிக்கல, அவ்வளவு நீச்சன் நீச்சன் நீச்சன்னு கேட்டார். அப்ப உடனே வாருன்னாரு. அப்ப நாம் கை கொள்வோம், நாம் கை கொள்வோம்னு நம்மாழ்வார் சொல்லி நம்மாழ்வார் கைப்பிடித்து மதுரகவி ஆழ்வாரை தூக்கினார் அல்லவா? அந்த தூக்கினார் இல்லையா? அதனால் அவனாரு அப்படிப்பட்ட குணவான், அந்த குணத்துக்கு தோத்து நான் அடிமை. அப்ப என்ன, இந்த எல்லாம் கைவிடணும். அப்படிப்பட்ட கை சாமானியமா சில வாதங்களா இருப்ப. உயர் நீதிமன்றத்துல சில வாதங்களா இருப்பா. அந்த வாதங்கள்லாம் எல்லாத்தையும் தோத்து போயிடுவா. எல்லாம் தோத்துருக்காளா, யாராலும் முடியலன்னு சொல்றீனோ அப்படிப்பட்ட கேஸ் கொண்டு வா, நான் பாக்குறேன் அப்படின்னு சில வக்கீல்கள் சொல்லுவா. அதே போல சில வைத்தியர்கள், டாக்டர்ஸ், அவ என்ன பண்ணுவான்னா, அவெல்லாம் முடியாது சுவாமி, இவருக்கு எல்லாருக்கும் சொல்லிடுங்க, உங்க பந்துக்கள் எல்லாம் சொல்லிடுங்க அப்படின்ற ஆள் பாருங்க. அந்த மாதிரி யார் இருக்கா அவரை கொண்டு வா, நான் அவரை சரி பண்றேன், அவரை நான் வைத்தியம் பண்ணி சரி பண்றேன்னு சில டாக்டர்ஸ் இருப்பா. இது யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற கேஸ் எல்லாம் இருக்கணும், வாதாட முடியாது, அவ்வளவுதான் போயிடுத்துன்னு அதை கொண்டு வா, நான் வாதாடுறேன்னு சொல்லி வாதாடணும். அதே போல இவருக்கு யாராலும் திருத்த முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரகவி ஆழ்வாரை அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் ஷடகோபனன் நம்பியன்னு கைவிட்டவர்களை இவர் என்ன உண்மையாக கருதினார். ஆனா மற்ற பேர் என்னை உண்மையாக கருத அந்த உண்மையையே நன்மையாக ஏற்றுக்கொண்டார் நம்மாள். அந்த உண்மையையே அவர் எவ்வளவு தூரம் நீச்சனான தன்மையை என்ன கருதினார்களோ அப்படிப்பட்ட நீச்சனா அவனைதான் நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஏற்றுண்டார் இல்லையா? அப்ப உண்மையையே நன்மையாக ஏற்பட்டது என்னது? என்னுடைய குற்றத்தையே நன்மையா எடுத்து போக்கியமா கொண்டாடணும், அதான் வாத்சல்யம். அந்த வாத்சல்யத்தினா அந்த குணத்துக்கு தோத்து அடிமை. அதுதான் அபிஷ குணவசாத், அபிஷ குணவதாத் ததேக சேஷி, அபிஷ குணவதாத் ததேக சேஷி. இது எங்க இருக்குன்னா பயனன்னாகிலும் பாங்கல். இந்த 11 பாசனத்தை அப்படியே ஃபில்டர் பண்ணி நாதமணிகள் என்ன பண்ணாரு, அப்படியே கரீனா போட்டார். பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி படிகொள்வான், குயில் நின்னார் பொழில் சுரு குருகூர் நம்பி குயல்கின்றேன் உந்தன் மைகரக்கண்ணையே என எனக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தபடியாலே ஆழ்வாருக்கு தான் பயன் இருக்கார். சில பேர்லாம் வாத்தியார் இருப்பார், குழந்தைகளா இருப்பார், அவன் அவனுக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் தெரிஞ்சுக்க போறதில்லை, அரிதாரா அது பிரயோஜனம் இல்லை. அதே போல மதுரை விழா தன்னை தெரிவிக்கிறார், எனக்கு சொல்லிக் கொடுக்கறபடியாலே இந்த சாஸ்திரம் எல்லாம் ஒரு பிரயோஜனம் நம்மாழ்வாருக்கு இல்லை. பயன் அன்றாகிலும் சரி சரி, அவர் உபதேசத்துக்கு பாத்திரபூதரனா இருந்தானா, ஒருத்தர் உபதேசம் பண்ணணும்னாலே காலக்ஷேபம் கேட்கணும்னாலும் அதுக்குண்டான தகுதி இருக்கணும், காலக்ஷேபம் சொல்லணும்னாலும் அதுக்குண்டான தகுதி இருக்கணும். அப்ப அதாவது அவர் உபதேசம் பண்றா சுவாமி, மதுரகவிகளுக்கு அந்த தகுதி இருக்கு, உபதேசம் கேட்கும்படியான தகுதி இருக்கானா? பாங்கல்லராகிலும் ரெண்டுமே இல்லையே, அதுவும் இல்லையே, பாங்கல்லராகிலும் என்னுடைய, ஆனா எனக்கு தகுதியும் இல்லை. அதே சொல்ல எனக்கு கொடுக்கறதுனால ஆழ்வாருக்கு ஏதாவது நன்மையா, ஏதாவது பயனா? ஒரு பயனும் இல்லை, ஆழ்வாருக்கு ஒரு பயனும் இல்லை. அது மட்டும் இல்ல, அவருடைய உபதேசம் பெற்றுக் கொள்வதற்கான யோக்கியதை இங்கே இல்லை. அப்படி இருக்க செய்து ஆனா நம்ம என்னாரு, செயல் நன்றாக திருத்தி பணிகொண்டான். செயல் நன்றாக, என்னுடைய செயல்
ஓ இப்படிப்பட்ட செயல் மதுரகவி இதெல்லாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணு கூட மதுரகவி கிடையாது. ஆனா மதுரகவியால் சொல்லிக்கிறார். ஏதா ஒன்னாவது உண்டானா ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நாம சொல்லிக்கணும், நாம சொல்ல மாட்டோம். அவர் சொல்லிக்கிறார் ஐயா. நீ சொல்லுங்க, செயல் நன்றாக திருத்தினான், என்னை திருத்தினது மட்டும் இல்ல அணி கொண்டான், என்னிடத்துல கைங்கரிய கொண்டான் இல்லையா, அதான் ரொம்ப முக்கியம். அந்த கைங்கரியத்தை கொள்வதான் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரம் இருந்தது. இது இருக்கு இல்லையா, அந்த கைங்கரியம் சொன்னா மதுரகவியின் குற்றத்தையே குணமாக கொண்டார் இல்லையா, அப்படிப்பட்ட குணத்துக்கு தோத்து நான் தாசன்னு சொன்னேன். இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா குணைதாசியம் உபாகதகா, குணைதாசிய உபாகதகான்றது அப்படின்னா இது வால்மீகி ராமாயண ஸ்லோகம். குணைதாசியம் உபாகதகான்னா அப்படின்னா லக்ஷ்மணன் ராமன் ரெண்டு பேரும் கிளம்பிட்டா, அதாவது சீதையை அபகரிச்சுன்னு போயிட்டான் ராவணன். அதுக்கப்புறம் இவர் வந்து சீதா சீதா சீதன் கல்லே கண்டாயா மழவே கண்டாயன்னு தேடிண்டே வர ரெண்டு பேரும் தேடிண்டே வர ரிஷிமுக பர்வத்தம். அந்த ரிஷிமுக பர்வத்தை பக்கம் வந்தா அங்கதான் சுக்ரீவன் இவாளா இருந்திருக்கு. அனுமான் முதல்ல சக்கியம் ஏற்பட்டது சுக்ரீவனுக்கு ரிஷிமுக பர்வத்துலதான். அங்க ஹனுமான் சுக்ரீவனா இருந்துட்டு இருக்கா. இருந்துட்டு இருக்கச்சே சுக்ரீவன் பாக்குற யாரோ ரெண்டு பேர் வராத வில்லாளிகள், யாரும் தெரியலையே, யார் யாரு அனுமான் அனுப்புற. அனுமான் தான் மந்திரி. அந்த ஹனுமான் அனுப்புற, அனுப்பி நீ முதல்ல போய் அவ யாரு என்ன என்ன இருந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு அனுமான் அனுப்பினார். அனுமான் வந்து தன்னை முதல்ல யாருன்னு வெளிப்படுத்திக் கொள்ள, தன்னை யாரும் முதல் வெளிப்படுத்திக் கொள்ளாம நீங்க யாருன்னு கேட்கிறான். நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னு அப்ப லக்ஷ்மணன் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கான். என்னென்ன சொல்றான், நான் லக்ஷ்மணன் நான் லக்ஷ்மணன் சொல்றானோ. லக்ஷ்மணா நீ யாரு அப்படின்னு அவன்கிட்ட பேசணுமோனோ. அந்த பேசுவதற்கு முன்னாடி ராமன் சில யுக்திகளை கொடுக்குறான் லக்ஷ்மணனுக்கு. தன் தம்பியார் லக்ஷ்மணனுக்கு சில யுக்தியை கொடுக்குறான். என்னன்னா பேச ஆரம்பிக்கிறான் லக்ஷ்மணன். நான் யாருன்னு சொன்னமோனோ முதல்ல ஹனுமான் பேசியாச்சு. பேசின உடனே அதுக்கு மேற்கொண்டு ராமன் லக்ஷ்மணனுக்குமே மந்திரி பேசியிருக்கார். ராமனுக்கு மந்திரி லக்ஷ்மணன் தான். ஆனா இது ராஜநீதி, அங்க யார் பேசுறாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். ராஜா பேச முடியாது. அதனால லக்ஷ்மணன் தான் லக்ஷ்மணன் பேசினார். பேச ஆரம்பிக்கிறது உடனே தடுக்கிறான். அவன் தடுக்கிறான். என்னன்னா இத்தனை நாள் அனுமான் பேசினானோ, அவன் பேசினதை நல்லா கேட்டேன். அந்த பேச்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது லக்ஷ்மணா. அந்த பேச்சு ரொம்ப ஆச்சரியம். அனுமானுக்கு சொல்லின் செல்வன்னு பேரு. நாம ஏதோ குறைஞ்சு நின்று இருக்கோம். ஹனுமான்னா யாரு தெரியுமா, பிராண தேவத்தைன்னு மாத்வ சம்பிரதாயத்தை சொல்லுவா. பிராண தேவத்தை மாத்வ சம்பிரதாயத்துல ஹனுமான, நமக்கெல்லாம் ஆச்சாரியன்னு பேரு. அனுமான ஆச்சார சரத்தை வச்சுட்டு இருக்கோம். அதனால்தான் இந்த அடையாளங்கள் இருக்கும். திருமண் காப்பு, சங்க சக்கரம், கருத்பான், அதுல அனுமானம் சேர்த்து வச்சிருக்காங்க. இது சொல்ல வந்தீங்க. அப்ப பிராண தேவத்தை அவ சொல்றா இல்லையா, ஆச்சாரிய ஸ்தானம் அவன் சொல்றது. அப்ப என்ன பண்ணினான்னா இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவனுடைய பேச்சு. ராமன் சொல்றான், லக்ஷ்மணா ரொம்ப ஆச்சரியமா இருந்து சொல்லின்னு சொல்வது வந்திருக்கிறது எப்படி எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரம்மாவா ருத்ரனா தெரியலேன்றாரு. அதெல்லாம் வாங்க ஸ்ரீமன் நாராயணா இவர் தான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்ல முடியாது. பிரம்மாவா ருத்ரனா தெரியல. அவ்வளவு அழகா பேச்சு சாமர்த்தியம். நவ வியாக்கரண பண்டிதர்னு பேரு. 9 வியாக்கரண சாஸ்திரத்தையும் சூரிய பகவான்கிட்டே நல்லா கத்துட்டு இருக்காரு. அந்த சூரியன் ஒவ்வொரு நாளும் இங்க இருந்து கிழக்கு மேற்கு போறாரோ, அப்ப அவரு கூடயே போயிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாக்கரண சாஸ்திரத்தை 9 நாள்ல கத்த. அப்படி இருக்கச்சே அவ்வளவு பேச்சு சாமர்த்தியம் இருக்கு. நீ பேசும்போது அவன் பேசும்போது எப்படி தெரியுமா இருக்கு, ஒருத்தர் பேசிட்டு இருக்கா வச்சுங்க, சுவாமி இவர் அடிக்கணும்னு வந்திருக்கேன், கத்தியை கொடுத்துருக்கேன், இவர் அடிக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு கையில வச்சுட்டு இருக்கான் அடிக்க குத்துறதுக்காக. அவர் பேசின பேச்ச பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, கையில கத்தி வச்சுட்டு இருந்தானோ அவரை தானே குத்துறதுக்கு காத்துட்டு இருக்கான். அந்த குத்துறதுக்கு காத்துட்டு கத்தி தன்னடியே நழுவிட்டோம். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு சாமர்த்தியம் இருக்கு. அந்த மாதிரி ஹனுமானுடைய பேச்சு சாமர்த்தியம் எப்படி இருக்குன்னா, கையில கத்தி எடுத்துட்டு நின்று இருந்தோம்னா கூட ஒரு 5 நிமிஷம் அவருடைய பேச்சுடைய இனிமையை கேட்டா எப்படி இருக்குன்னா, ஓ இப்படிப்பட்ட பேச்சா, இப்படிப்பட்ட பேச்சா, அத்தனை தூரம். ஆனாதான் ராமநாம ராமநாம எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் நான் சொல்லிட்டு இருக்கோம். எங்க ஹனுமான் இருக்காரோ, எங்க ராமன் இருக்கானோ அங்க ஹனுமான் உண்டு. ஆனா ஹனுமான் சன்னதி மட்டும் தனியா இருக்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய அந்த தாத்பரியம் அங்க ஹனுமான் இருக்க மாட்டாரு. ராமன் எங்கோ அங்குதான் ஹனுமான். ஹனுமான் சன்னதி பிரதிஷ்டப்படுவார், ராமனே இருக்காது. இருப்பார் ராமன். எப்படி இருப்பார்? ராமாயணம் இருக்கணும் இல்ல ராமன் இருக்கணும், ரெண்டுமே இல்ல. அவர் எங்கிருந்து இருப்பார்? ஹனுமன் சாரிதான் என்னன்னோ எத்தனை என்னன்னோ சொல்லிட்டு இருக்கார். எத்தனை பண்ணணும், அவரே இருக்கணுமே சுவாமி.
இதெல்லாம் சம்பிரதாயம் செய்யப்படுது. இது சொல்ல வந்தோம்னா அப்படி இருக்கச்சே அந்த கட்சியில குத்த வரணும் கூட அந்த பேச்சு சாமர்த்தியத்தை கேட்டோடனே அந்த கட்சியை கையை விட்டு நழுவிடுமா. அந்த அளவுக்கு ஆச்சரியமா பேசிட்டு இருக்கா லக்ஷ்மணா. ஜாகிரதையா பேசு, ஜாகிரதையா பேசு, ஜாகிரதையா. நம்ம பேரை கெடுத்துடாது, இஷ்வாகு வம்சம். அந்த வம்சத்தின் பேரை கெடுத்துடாதுன்னு. ஏன்னா வால்மீ ஸ்ரீமான்னு வால்மீகி கொடுத்திருக்காரு ராமனுக்கு பேரு வால்மீ ஸ்ரீமான். அந்த வாக்கு சாமர்த்தியம்ன்றது ராமனுக்கு ஒண்ணும் தெரிவிக்கிறானியா அப்படி இருக்கதே அசட்டமா ஏதாவது பேசிடாது அப்படின்னு லக்ஷ்மணன் இப்ப பார்க்க நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்னா, நானே ஆதிசேஷனுடைய அவதாரம், 1000 நாக்கு என்கிட்ட இருக்கு, அப்படி இருக்கவே என்ன போய் ஜாகிரதையா பேசி ஜாகிரதை அடிமைப்படுத்துறாரு அப்படின்னு தெரியுது. அப்ப சொல்லக்கூடிய வார்த்தை குணைதாஸ்யம் உபாகதகா அகமஸ்ய அவரோபிராதா. இப்ப ஹனுமான்கிட்ட லக்ஷ்மணன் சொல்லக்கூடிய வார்த்தை அகமஸ்ய அவரோபிராதா குணஜாசு உபாகதகா. அப்படின்னா அடியேன் இந்த ராமனுடைய வயசில் இளைய தம்பின்னு சொல்லுவா. ராமனுக்கு தம்பின்னு யார் சொல்லுவா? இந்த ஊர்க்காரர் சொல்லுவான்னு. அதோடு இருக்கிற சொல்லிட்டு என்ன பண்ணானா, ராமனின் குணத்துக்கு தோத்து அடிமை அப்படின்னு. அகமஸ்ய அவரோபிராதா, அகமஸ்ய அவரோபிராத்தான்னா ஊர்க்காரருடைய அபிப்பிராயம் என்னது? நான் ராமனுக்கு தம்பின்னு. ஆனால் குணைதாசு உபாகதகா, குணத்துக்கு தோத்து நான் அடிமை, எனக்கு அடிமைன்னு தான் பேரு. ஆனா ஊர்க்காரர் சொல்றது ராமனுடைய தம்பி, ராமனுடைய தம்பின்னு சொல்றாளியா, அது எனக்கு பெரிய பெருமையே இல்லை. அந்த ராமனுக்கு நான் அடிமை சொல்றதே பெருமை. நான் இதுதான் அறிமுகப்படுத்துறா. அப்ப முதல் அறிமுகம் எது? ராமனுக்கு தம்பி என்றது. அடுத்து 2வது அறிமுகம் என்ன? ராமனுடைய குணத்துக்கு தோத்து அடிமை அப்படின்னு சொன்னாரியா, அதத்தான் இங்க எழுதிருவியா அபிஷ குணவசாத். என்ன அழகா இருக்கு. நாதமணிகள் என்ன அங்க ஸ்ரீராமா என்ற என்ன ஸ்லோகம் உண்டதோ, குணைதாசு உபாகதகான் எங்க ஸ்லோகம் இருந்ததோ அந்த ஸ்லோகத்தை அப்படியே இங்க கொண்டு இறக்குமதி பண்ணிட்டார். அப்படின்னா அபிஷ குணவசாத். அபிஷ குணவசாத்னா அதே பேர் அபிஷ குணவசாத்துல இங்கே 2 இருக்கு. இந்த இடத்துல அதாவது நம்மாழ்வார்க்கு அடியேன் அடிமை, அவர் குணத்துக்கு தோத்து சேஷி என்று ஏற்றுள்ளாரியா. அதே போல இங்க இங்க என்ன இருக்கு? அவருக்கு சொரூபத்தாலும் தாசியம், குணத்தாலும் தாசியம், அவருடைய பாசுரத்தின் இனிமையாலும் தாசியம். நம்ம சொன்னார் மதுரை விளையாடுறார். அதே போல இங்க லக்ஷ்மணன் என்ன சொல்லிக்கிறான்? நான் அவனுக்கு தம்பி, ஊர்க்கார விஷயம் 2 இருக்கு பாருங்க. அதே போல குணத்துக்கு தோத்தை அடிமையை சொன்னார். என்ன சொன்னார்? இந்த இடத்துல தனி ஸ்லோக வியாக்கியானம் பெரியவா சந்திரலை 24,000 ஸ்லோகங்கள் ஸ்ரீராமாயணம். அதுல சில எல்லாமே முத்தான ஸ்லோகங்கள் தான். சில ஸ்லோகத்துக்கு தனி ஸ்லோக வியாக்கியானம்னு தனியா பண்ணியிருக்காரு பெரியவா சந்திரலை. அது ஆசீர்வாதிக்கிறார். இப்ப சொல்றது தம்பி என்பது முக்கியமான அடையாளமா வச்சுக்கிறாரா, அல்லது குணதாசிய உபாகதகா குணத்துக்கு அடிமை சொல்றாடிய அது முக்கியமா? 2 சொல்லியிருக்காரு. ராமனுக்கு தம்பி இது ஒரு அடையாளம், அவனுடைய குணத்துக்கு தோத்து அடிமை இது ஒரு அடையாளம். அப்ப இந்த 2 எது சுவாமி முக்கியமா எடுத்துன்ற அடையாளம்னா, ஒண்ணுமில்ல சாமி, குணத்துக்கு தோத்து அடிமை என்பது ஒண்ணு, ராமனுக்கு தம்பி என்பது உலகத்தாருடைய அபிப்பிராயத்தாலே. ஆனால் அவனுடைய குணத்துக்கு தோத்து அடிமை என்பது அடியனுடைய அபிப்பிராயத்தால் லக்ஷ்மணன் தெரிவிக்கிறார். அடியனுடைய எம்பத்தினா ஊர் அபிப்பிராயத்துல எல்லாம் தம்பி தம்பின்னு சொல்லுவா, ஆனால் அந்த யோக்கியத்தை எனக்கு கிடையாது. அப்ப அடியன் அபிப்பிராயம் என்ன? குணத்துக்கு தோத்து அடிமை. தம்பி என்ன கொஞ்சம் அடிமைன்றதுக்கும் தம்பி எடுத்து கொஞ்சம் வித்தியாசம் உண்டணும். தம்பினா கொஞ்சம் அப்படி தலை நிற்கிறோம், அவர் தம்பி நானே அப்படி இல்லையா? அவருக்கு அடிமைனா தலை நிற்கிறோம்னா, அடிமைனா தலை குனியும். தலை குனியணுமோனோ துயராடி சொல்றாரடி தொழுது எழு மரணேன்னா, அப்ப தொழுது என்ன குனியணும் போனோம். அவ அடிமைன்னு சொன்னாலும் குனியணும், அதான் தெரிவிக்கிறாரு. அப்ப குணத்துக்கு தோத்து அடிமைன்றது அடியனுடைய அபிப்பிராயம் அப்படின்னு தெரியும். அப்ப அதே போல நம்ம ஆழ்வாரின் வாத்சல்யமாகிற குணத்துக்கு தோத்து இவருக்கு மட்டுமே தாசன், வேதம் தமிழ்செய்த மாறன் அப்படின்னு தெரிவிக்கிறால. வேற மேல வரப்படுது. அப்படி இருக்கு. அந்த குணத்துக்கு தோத்து நம்மாழ்வார் வாத்சல்யம் என்ற குணத்துக்கு தோத்து இவருக்கு மட்டுமே அடிமையினார். இதை சொல்லி முடிச்சுக்கணும். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நேத்திக்கு ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். குணத்துக்கு தோத்து அடிமையா
சொரூபத்துக்கு தோற்று அடிமையா அப்படின்ற கட்சி சொரூபத்தால அடிமைன்னு சொன்னதான் விசேஷம். குணத்துக்கு தோத்து அடிமைன்னா அது ரெண்டாம் பட்சமா வச்சுட்டு நேத்திக்கு நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் சுவாமி? பர்த்தா பாரியான்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு பர்த்தாவை பக்தான்னு பார்த்து அவர் நான் எல்லா கைகளையும் பண்றேன் அப்படின்னு பாரியா சொன்னா அப்ப சொரூபகிருத்த தாசியம்னு பேர். குணகிருத்த தாசியம்னா இல்ல சுவாமி நிறைய துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்குறார், எனக்காக நிறைய செலவு பண்றார், எனக்கு என்ன வேணுமோ சாப்பிடறதுக்கு என்ன வேணும் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறார், என் குழந்தையெல்லாம் நல்லா பாத்துக்கிறார், எல்லாம் நல்லா இருக்கு, அதனால அப்படிப்பட்ட குணத்துக்கு தோத்து நான் தாசன், நான் அடிமை அப்படின்னு சொன்னது குணகிருத்த தாசியம்னு பேர். ஆனா இதுல குணகிருத்த தாசியத்தை காட்டிலும் சொரூபகிருத்த தாசியத்துக்கு தான் வைபவம். ஏன்னா குணத்துக்கு தோத்து அடிமைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அப்ப அதுல ஒரு ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்துன்னா குணம் இப்ப இருக்கு சுவாமி, துணிமணிலாம் வாங்கி கொடுக்குறாரு சுவாமி, ரிட்டையர்ட் ஆயாச்சுன்னா அநேகமா இந்த வம்பெல்லாம் சில வீட்டுல இருக்கு. சுவாமி எதுக்குதான் ரிட்டையர் பண்றான்னு தெரியல, ஆத்துல மதிப்பே இருக்காதுன்னு வரும். அது எல்லாரையுமே சொல்லல, யாராவது ஆத்துல இந்த மாதிரி இருக்கும் மதிப்பு. ஏன் நான் ஏதோ கொடுத்துட்டு இருக்கேன், கொடுத்துட்டு இருக்கதான் மதிக்கிறா சுவாமி. இதெல்லாம் நிறைய நாடகத்துல கூட காமிச்சுட்டே இருப்பா அடிக்கடி. அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டா ஒண்ணும் கிடையாது, அது உத்தியோகத்துல இருந்தா எல்லாமே இருக்கு அப்படின்றாலியா. இப்ப இவர் கொடுத்துட்டே இருந்தான்னு வச்சுக்கேன், அப்ப அந்த குணம் இருக்கணும். அந்த குணத்துக்கு கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோ, கொடுக்க முடியலன்னா அப்ப குணத்துக்கு தோத்து அடிமைன்றது வராதே, ஏன்னா குணமே இல்லையே, கொடுக்கலையே. அப்ப சுரூபத்துக்கு தோத்துனா அது இயற்கை, இயற்கை. அப்ப அதனால சொரூபகிருத்த தாசியம் தான் உத்தேசம் சொன்னார். சொன்ன உடனே இப்ப நமக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப லக்ஷ்மணன் சொரூபகிருத்த தாசியம் சொல்லலையே சுவாமி, குணகிருத்த தாசியம் தானே சொல்லியிருக்காரு. இப்ப நமக்கு சந்தேகம் அதுதான். இந்த மாதிரி எல்லாம் சந்தேகம் வரணும். குணத்துக்கு தோற்றுவதில் அடிமைன்னு சொல்லியிருக்காரு, அப்ப சொரூபத்துக்கு அடிமை கிடையாது. அப்ப ராமனுடைய குணம் இருக்கிற பரியந்தம் லக்ஷ்மணன் அடிமை பண்ணுவார். ஒருவேளை ராமனுடைய குணம் கொஞ்சம் அப்படி இப்படி போயிடுத்து வச்சுக்காரு, போயிடுத்துன்னா என்ன ஆகும்? சுவாமி அதெல்லாம் கிடையாது, கை கூப்பிக்கிறேன், இப்ப ராமன் குணம் இல்லை, இப்ப நான் அடிமை இல்லை அப்படின்னு வந்துருமா? ஏன்னா குணத்துக்கு தோத்து அடிமைனா அந்த நிலை வந்துடுறது. இப்படிதானே பார்த்தோம் பாரியா பக்தா விஷயத்துல, அந்த மாதிரி வந்துருது இல்லையோ அப்படின்னா. இல்ல சுவாமி, இது லக்ஷ்மணன் சொன்னது மட்டும் இல்ல, சீதையும் அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்கா. சீதையும் குணத்துக்கு தோத்து அடிமையை சொன்ன. ஆமா, அது என்னவா சுவாமி, ரெண்டு பேரும் தப்பு பண்ணிருக்காரு, நான் ஒரு தப்பும் கிடையாது, எந்த தப்பு கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் குணத்துக்கு தோத்து அடிமைன்னு சொன்னாலும் சுரூபத்துக்கு தோத்து அடிமை சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப பக்த விஷயத்துல நீங்க தப்புன்னு சொல்றீங்க. ஆமா, அது என்னன்னு பாருங்க. நம்ம விஷயத்துல சொரூபத்துக்கு தோத்து அடிமைன்னு சொன்னாதான் சரி, குணத்துக்கு தோத்து அடிமைன்னு சொன்னாலும் சரி கிடையாது. அது அவ்வளவு விசேஷம் கிடையாது, அது உச்சிதம் கிடையாது. குணத்துக்கு தோத்துனா அவ்வளவு உச்சிதம் கிடையாது, சொரூபத்துக்குன்னா உச்சிதமா இருக்கும், ஏன்னா இயற்கை. சரி சாமி, அந்த மாதிரி ராமனுக்கு சொல்லணும்னா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் வருது. அது என்னமா சுவாமி, நாம பண்ணா ஒருத்தர் தப்புன்றாலும் அவ பண்ண தப்பு இல்லைன்னா பார்க்கணும். அது என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல அங்கிருந்து கிளம்பியாச்சு, 14 வருஷங்கள் காட்டுக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணியாச்சு. கைகை சொல்லிட்டா, தசரதனும் போயிட்டு வான்னு சொல்லியாச்சு, கிளம்பியாச்சு. கிளம்பி நேராக காட்டுக்கு வந்துட்டாச்சு. வந்தவுடனே அத்திரி அனசூய ஆசிரமத்துக்கு வந்திருக்கான். அனசூய ஆசிரமத்துக்கு வந்திருக்கோன்னே அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. அத்திரி அநேகமா எங்கேயா கல்யாணத்துக்கோ ஏதாவது விழாவுக்கோ போனா அநேகமா பெண்கள் தனியா பேசிப்பா, ஆண்கள் தனியா பேசிப்பா. அந்த மாதிரி ராமனும் அத்திரி மகரிஷியும் அவ தனித்தனியா பேசிக்கிறார், லக்ஷ்மணன் சேர்ந்து. இங்க அனசூயும் சீத்தையும் பேசிக்கிறா. அப்ப அனசூய கேட்கிறான், அனசூயன்னா அசூயை இல்லாதவர் அனசூயன்னு, எந்த விதமான பொறாம கிடையாது. நம்ம எல்லாம் பொறாமையா இருக்கும். யாராவது நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நாம இருக்கிற மாதிரி இருந்தாலே பொறாம வந்துடும். நம்மளோட கொஞ்சம் அதிகமா போயிட்டாரு வச்சுக்கேன், என்னமா சுவாமி நான் ஒரு கார் தான் வச்சுட்டு இருக்கேன், 2 கார் வாங்கிட்டாரு, அது என்னமா வாங்கலாம், அதெல்லாம் வந்துடுறியா? அந்த மாதிரியா பிறர் மீனுக்கும் பொறாமை இல்லா பெருமையும் பெற்றுவோமே மனவாரம் அவன் தெரிவிக்கிறார் அர்த்தி பிரபந்தத்துல இருக்கட்டும். அப்படி இருக்க செய்தே இவளுக்கு கொஞ்சோட அசூயை கிடையாது, அதனால அனசூயான்னு பேரு. அப்பதான் இவளுக்கு நிறைய நேரம் இருக்கு. என்ன இருக்கும், இப்ப ஒரு ராஜ்ய காரியம் ஒண்ணுமே கிடையாது. அதனால என்ன பண்ணா, நல்லா சீத்தையை உட்காந்து 2 பேரும் அனசூயா சீதா பிராட்டி 2 பேரும் பேசிட்டு இருக்கா. உனக்கு கல்யாணம் ஆயிடுத்தலாமே, இவெல்லாம் கூப்பிடல, கல்யாணம் ஆயிடுத்தமே, ரொம்ப நன்னா பண்ணலாமே, என்னென்ன நகை அநேகமா இதெல்லாம் கேட்பா. என்னென்ன நகை நட்டு போட்டா, எவ்வளவு வரதட்சணை கொடுத்தா, எவ்வளவு கொடுத்தா, எவ்வளவு கொடுத்தா, கல்யாணம் யார் பண்ணா, எப்படி பண்ணா, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, இது ஒவ்வொன்றும் என்னென்ன சீர்வரிசை பண்ணா, என்னென்ன இதெல்லாம் பண்ணினா அப்படின்னு கேட்டுட்டு கதையா.
மொத்த கதையும் இங்கதான் வச்சிருக்காரு வால்மீகி பகவான். என்ன பண்ணுவோம், வால்மீகி பகவான் கல்யாண விஷயத்தை இங்கதான் பூர்ணம் வைக்கிறார். ஏன்னா பாலகாண்டத்துடைய கடைசியில தான் கல்யாணம் நடந்திருக்கு. மொத்தம் 6 காண்டங்கள். அதுல முதல் காண்டம் பாலகாண்டம், அதுக்கப்புறம் அயோத்தியா காண்டம். அந்த பாலகாண்டத்தின் கடைசியில தான் கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்தை அங்க சுருக்கமா முடிச்சுட்டாரு. சுருக்கமா முடிச்சுட்டு மேற்கொண்டு அதே கல்யாண விஷயத்த எங்க ஒண்ணு வச்சாருன்னா, இப்பதான் நேரம் நிறைய இருக்கு. நிதானமா சீதா பிராட்டி என்ன அனுசுயா என்ன 2 பேரும் உட்கார்ந்து ஓஹோன்னு பேசுறா. அப்ப அந்த கல்யாணம் கட்டம் பூர்த்தியா எங்க இருக்கு? இங்க இருந்து எல்லாரும் சொல்லிட்டே இருக்கா, பேசிட்டு இருக்கேன். இப்ப ராமனுக்கு வேலை கிடையாது, சீதைக்கும் அவனுக்கு நிதானமா என்ன பேசுறா. சட்டுன்னு அனுசுயா என்ன கேட்டான்னா, சீதையே உன் பாடு எவ்வளவு பரவாயில்லன்னு, எவ்வளவு தேவை, உன் பாடு எவ்வளவு தேவை. உனக்கு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏ சீதையே, உனக்கு பதிவிரத்தையை காட்ட வேண்டிய தேவையே வராதுன்னா. வார்த்தை சொல்லலாமா? அனுசூயை கேட்டா சீதை பிராட்டியை பார்த்து, ஏ சீதையே, உனக்கு பதிவிரத்த தனத்தை காட்ட வேண்டிய தேவையே வராதுன்னா. திடுக்கிட்டு போயிட்டா சீதா பிராட்டி. ஏன் இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கா? இவன் என்ன பேசிட்டு இருக்கா, என்ன பேசுறா? இவன் என்ன வயிறாளா, வாழ்த்துறாளா, என்ன திட்டுறாளா, என்ன புகழ்ந்துட்டு இருக்காளா? ஒண்ணுமே தெரியலையே. சீதை கேக்குறா, ஏன் நான் பத்திவிரத்தை தானே, உனக்கு என்ன சந்தேகமானா? இல்ல இல்ல இல்ல, பத்திவிரத்தம் அதுல ஒண்ணும் இல்லையா. ஏன்னா ஒரு பெரிய பத்திவிரத்தை காட்டணும்னா எப்படி காட்டணும்? எப்படி காட்டணும்? கணவன் குணஹீனனா இருக்கணும். குணசாலி இல்லாமை என்கிற தன்மை கணவனுக்கு இருக்கணும். அந்த குணஹீனனா இருந்தா தான், அப்பதான் தெரிய வரும் என்னன்னா, கணவன் குணசாலியா இருந்தா பத்திவிரத்தையா காட்ட வேண்டிய தேவையே இல்லையா, பார்ப்பதற்குண்டான அந்த நிலை சமயமே வராது. அப்ப பதி தவறான பாதையில் போனா அந்த பத்திவிரத்தை காட்டுறதுக்கு உண்டான தன்மை இருக்கும். ஏ சீதே, உனக்கு ராமன் எப்படிப்பட்டவன்? அப்படிப்பட்டவன் குணத்தோடு கூடியவன், ஏகபத்தினி விரதன். அது மட்டும் ஒக்கபத்தினி ஒக்கபானம் ஒக்கமாட்டன்னு ஒரு சொல், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பத்தினி ஒரு பானம் என்கிற நிலையோடு இருக்கக்கூடிய இல்லையா. அதனால உனக்கு பத்திவிரத்தை காட்ட வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னா. ஏன் கணதுன்னு? ஏன்னா ராமனை விட்டு குணம் தெரியாதுன்னு. ஏன்னா நமக்கு சில பேரை சுவாமி ரொம்ப நல்லவர்னு, அத்தனை குணம் இருக்கு சுவாமி இருக்கு அப்படின்னா, குணங்கள் நல்லதாக இருக்கிறபடியால ரொம்ப நல்லவன் சொல்ற மனம். அதே போல ராமனுக்கு குணங்கள் பிரியுமா? அவனுக்கு பிரிய போறது கிடையாது. ராமனை விட்டு எப்போத குணங்கள் பிரிந்தா அப்ப பதிவிரத்தையை காட்டுவதற்குனால தன்மை உனக்கு உண்டு. ராமன் எப்போதும் குணசாலியா இருக்கிறான் இல்லையா. அதனால சீதையே, உனக்கு பதிவிரத்தை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வார்த்தை அனுசூய சொல்லிட்டா. ஆனா சீதைக்கு கோபம். அது என்ன அனுசூய, இந்த வார்த்தை சொல்லிட்டியே, இந்த வார்த்தை சொல்லிட்டியே. உடனே என்ன பண்ணா, அப்ப ராமனுடைய குணத்தை பிரிச்சாதான் என்னால பதிவிரத்த தரத்தை காட்ட முடியும் தீர்மானம் பண்றான். நேர ஆகாசத்தை கையை தூக்கி ஆகாசத்தினுடைய தேவதைகள்லாம் பிரார்த்திக்கிறார். ஏ தேவதைகளே, என் பர்த்தா ராமன், அந்த ராமனுடைய குணத்தை ஒரு 4 குணத்தாவது, 4 எல்லா குணத்தையும் பிரிச்சுடுங்க, ஒரு 4ஆவது பிரிச்சுடுங்க. பிரிச்சா என்ன ஆகுன்னா, அன்னைக்கு நான் குணமில்லாத ராமன், அப்படிப்பட்ட ராமன் நான் பதிவிரத்தியா இல்லையா நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆகாசத்துக்கு இந்த போயிடுத்தணும். அந்த ஆகாசவாணி எதிரொலிக்குமோ, அங்கிருந்து எதிரொலிக்கிறது. பதில் வந்துட்டு என்ன, தேவி ஏ விராட்டியே தேவி, அது இயலாது. ராவனிடத்திலிருந்து குணங்கள் பிரிவது இயலாது, பிரிவதே கிடையாது. அவாப்த சமஸ்த காமன் அகிலேய பிரத்யேகன் சமஸ்த கல்யாண குணாத்மகன் சாஸ்திரமே கோஷிக்கும். அந்த ராவனை விட்டு குணங்கள் பிரிக்க இவளையே இயலாது, அது ஒரு நாளும் இயலாது. இப்ப சீதை ரொம்ப வருத்தப்படுற, குணங்கள் பிரியாதானே, நான் என்னவா பாட்டுவேன், நான் என்ன பண்ணுவேன் ராமனிடத்தில் பிரியாதுன்னு சொல்லிட்டாலே வரலாம். பிரிஞ்சாத்தானே நான் பதிவிரத்தை தனத்தை காட்ட. அப்ப ராமனிடத்துல குணங்கள் பிரியாது. அப்ப நானும் பதிவிரத்தை தனத்தை காட்ட வேண்டிய தேவை ஏற்பட போவதில்லை. இப்ப அவர்கள் சொன்னது, நான் குணத்துக்கு தோத்தும் அடிமை சொன்னா அது அப்படியே சொல்லப்பட வேண்டியதானே இருப்பினும். ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், ஏன் குணத்துக்கு தோத்து அடிமையா, சொரூபத்துக்கு தாசியம், சொரூபகிருத தாசியமா குணகிருத தாசியமா? இந்த குணகிருத தாசியத்தான் சீதா சொல்றான், அதே குணகிருத தாசியத்தை தான் லக்ஷ்மணன் சொல்றான். அப்ப சொரூபத்துக்கு தோத்து அடிமைன்னு சொன்னோம்னா, இல்ல நம்ம முதல்ல பார்த்தோம்னா பர்த்தா பாரியா அந்த விஷயத்துக்கு வருவோம். இதுல கொஞ்சம்
நெருடலே கிடையாது. கொஞ்சம் நம்ம மனசு இருந்தா நல்லா புரிஞ்சிடலாம். ஸ்ரீவதன் மட்டும் ரொம்ப ஆசீர்வாதம் எடுத்திருக்காரு. இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது அப்ப குணத்துக்கு தோத்த அடிமை இல்லை, சுமார் சொருபத்துக்கு தோத்த அடிமைன்னு நீங்க பர்த்தா பாரியா விஷயத்தை எக்ஸாம்பிளா சொல்லல சுவாமின்னா, ஆமா இந்த விஷயத்துல சொருபத்துக்கு தோத்த அடிமை தான் சொல்லணும். ஏன் சுவாமி குணத்துக்கு சொல்லப்படாதா? அங்க மட்டும் சொன்னேன்னா இங்க சொல்லப்படாது. ஏன் சொல்லப்படாதுன்னா, இன்னைக்கு அந்த பர்த்தா இன்னைக்கு இல்ல, இந்த க்ஷணம் அந்த பர்த்தாவுக்கு குணம் இருக்கும். அடுத்த க்ஷணமே அடுத்த சொன்ன ஒரு 10 நிமிஷம் இல்ல, அது என்னவா அவ கொடுக்க மாட்டேன்ட்டா உடனே கோபம் துரத்தணும். அப்ப தயைங்கிற குணம் அங்க இருக்கா? இல்ல. சாந்திங்கிற குணம் இருக்கா? இல்ல. பொறுமைங்கிற குணம் இருக்கா? இல்ல. பிரீத்திங்கிற குணம் இருக்கா? இல்லையே. அப்ப குணம் என்ன நம்ம என்ன நினைக்கிறோம், பகவானுக்கு எப்படி அப்படியே இங்க பண்ணிக்கலாம், பண்ணிக்க முடியாது. அவருடைய குணங்கள் பிரிய போவதே கிடையாது. எப்போ ஒரே நிலையில் இருக்கக்கூடியது பகவான். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க அப்படி இல்லைன்னா குணம் என்னைக்கு இருக்குன்னு பார்க்கணும். என்னைக்கா எந்த க்ஷணம் இருக்குன்னு பார்க்கணும். மற்ற நேரத்துல குணம் இருக்கா? அதெல்லாம் நாம என்ன சொல்றோம், குணத்துக்கு தோத்து அடிமைன்னு சொல்லாதே. குணம் இருக்காது சில நேரத்துல அநேகமா இருக்காது. அப்ப என்ன பண்ணும், சொரூபத்துக்கு தோத்துதான் அடிமைன்னு சொல்லணும். சொரூபத்துக்கு தோத்தா அடிமைன்னு சொல்லணும். அப்ப குணத்துக்கு தோத்து அடிமை. அப்ப ராமனுக்கு பண்ணி சொன்ன குணம் பிரியலையே. குணம் பிரிஞ்சா தானே, அதனால்தான் அவன் குணத்துக்கு தோத்து அடிமைன்னு சொன்னாலே தவிர ராமனை விட்டு குணங்கள் பிரியறதா இப்படிதானே பார்த்துக்கோம். அந்த ஆகாசத்திற்கு தேவதைகள்லாம் பிரார்த்தித்தா அவளே என்ன சொல்றா, ஏ தேவி குணங்களை பிரிக்க முடியாத ராமனை விட்டுன்னு சொல்லி சொன்னோம். அப்ப என்ன, சொருபகிருத்த தாசியம்னு சொன்னாலும் ஒண்ணுதான், குணகிருத்த தாசியம்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இது ராமன் விஷயத்துல. அப்படியே அதை கொண்டு நம்ம கிட்ட இறக்குமதி பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு குணங்களா எங்க சுவாமி, இந்த 1.5 மணி நேரம் வேணா இருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஏன்னா இல்லைன்னா உட்கார மாட்டோமே, பேச மாட்டோமே, ரெண்டுமே உண்டு இல்லையா? அப்ப பகவதி விஷயமும் பாகவத விஷயமும் ஆச்சார விஷயமும் இருக்கு சுவாமி. முடிஞ்சிச்சு சுவாமி, 6:30 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியாது அப்படிதான் சொல்லிக்கணும். இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கணும். அப்ப சீத்தவத்தை படிவத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லாதது. நான் குணத்துக்கு தோத்த அடிமை இல்லை. எப்போதும் ராமனை விட்டு குணம் பிரியாதபடியாலும் அந்த குணத்துக்கு தோச்சின்னு சொல்லிட்டான் யாரு, லக்ஷ்மணன் சொல்லிட்டார். அதே போல பிராட்டிக்காக பெருமாளை விட்டு குணம் பிரியாது. ஆனா இங்க அப்படி இல்லை. ஒரு பர்த்தாவோ அல்லது ஒரு முதலாளியோ அல்லது யாரோ ஒரு காப்புருஷன் பக்கத்து வீட்டுக்காரோ யாரோ ஒருத்தர் அவருக்கு நான் தாசன் 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 சொல்லிக்கணும்னா அவர் குணம் விட்டு அப்படி பிரியாது. ஆனாதான் நம்ம யாருக்கு தாசன், இப்ப ஆச்சார புருஷாலும் தாசன்னா அவர் குணத்துக்கு தோசை அடிமைன்னு சொல்றது கட்டா சொருபத்துக்கு அடிமைன்னு சொல்லணும். அதான் பிரதானம் சொன்னார். இத பாதுகா சகஸ்டன்னு ஒரு கிரந்தம் பண்ணார் சுவாமி வேதாந்த தேசிகர். அந்த கிரந்தத்துல அவரே ஒரு விசாரம் பண்ணிக்கிறார். என்ன விசாரம் பண்றாருன்னா, ஒரு நாள் நபடித்தான் ராவணன்ட்ட குணங்கள் நிறைய குணங்கள் இருக்கணும், எண்ணிலடங்காத கல்யாண குணங்கள். அந்த குணங்கள்லாம் ஒரு குழுவா கூட்டம் போடித்தான். நமக்கெல்லாம் சரி ஒரு நிறுவனமா இருந்து வச்சுக்கேன், அந்த நிறுவனத்தவர்களாம் இன்னார் 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 எல்லாம் கலந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா இந்த மாதிரி பண்ணலாமா அப்படி இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு கூட்டம் போடுறாலும் அந்த மாதிரி இந்த குணங்கள் என்ன பண்ணிட்டுன்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டான். குணங்கள்லாம் ஒரு குழுவா கூட்டிட்டு என்னன்னா, நாம் எல்லாரும் எப்ப பாரு ராமன்ட்டே இருக்கிறோமே, என்னென்ன குணங்கள் அத்தனை சமஸ்த கல்யாண குணங்கள் அத்தனை குணம் நம்ம ராமன்ட்டே இருக்கிறோமே, ஒவ்வொரு குணமும் ஒவ்வொருத்தர் இருக்கலாமே, ஏன் சுவாமி அவர்கிட்ட இருக்கணும்? இந்த குணம் இவர்கிட்ட போகட்டும், இந்த குணம் இவர்கிட்ட போகட்டும், இந்த குணம் இவர்கிட்ட போகட்டும், இந்த குணம் கேசவன்கிட்ட போகட்டும், இந்த குணம் கோவிந்தன்கிட்ட போகட்டும், இந்த குணம் மாதவன்கிட்ட போகட்டும் அப்படின்னு இந்த மாதிரி போனா என்ன, ஏன் எல்லா குணம் அவர் ராமன்ட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு கூட்டம் போட்டுட்டு. ஆனா கூட்டம் அது மட்டும் இல்ல, எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா அவளுக்கும் இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அதை மட்டும் இங்கேயே இருக்கணுமா இங்கே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு 4 குணங்கள் அவர் எப்படி 4 இருந்தா வரும், 4 குணங்கள் அவரை விட்டு பிரியணும். எப்படி பிரியன்னா 4 குணங்கள் அவர்கிட்ட இருக்கட்டும், மத்த 4 எடுத்துலாம். எடுத்து என்ன பண்ணா நாம கிளம்பலாம். இருந்து அவருடைய நிலையிலிருந்து கிளம்பி ஒரு 30 நாள் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு வரலாம். போயிட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் மறுபடியும் 30 நாள் கழிச்சு இங்க வந்து சந்திக்கலாம். எங்க ராமனுடைய குணத்துக்கே வந்து சந்திக்கலாம். சந்தித்த உடனே அவாட்ட எப்படி இருந்தோம், இவாட்ட எப்படி இருந்தோம், இவாட்ட எப்படி இருந்தோம் அப்படின்னு ஒவ்வொரு குணங்களும் நம்ம யாத்திரை போறோமனோ
கிட்டத்தட்ட 18-20 திவ்யதேசத்துல வச்சுன்னா அந்த திவ்யதேசத்துல என்ன அனுபவம், இந்த திவ்யதேசத்துல என்ன அனுபவம், அது போற வழியில என்னென்ன அனுபவம், எங்கெங்க என்னென்ன பிரசாதம் கொடுத்தா, அங்க பெருமாள் எப்படி சேவை சாய்ச்சிட்டு இருக்கார், இங்க கோஷ்டி என்னமா எடுத்து, அங்க கூட வந்த பாகவதாரெல்லாம் என்னமா இருந்தா, இதெல்லாம் பேசணும். அந்த மாதிரி நான் இந்த குணம் அவர்கிட்ட இருந்தேன், அவர்கிட்ட இந்த பிரகாசம் படுத்துது, இந்த குணம் இங்க இருந்தேன், இந்த பிரகாசம் படுத்துது அப்படின்னு நாம எல்லாரும் ஒரு 30 நாள் கழிச்சு வந்து சேர்ந்துடலாம்னு சொல்லி எல்லாரும் கிளம்பியாச்சு. ராமன் எல்லாம் கற்பனை. பாதுகா சகஸ்ரம் ஒரே ராத்திரிலேயே பண்ணப்பட்ட ஆச்சரியமான கிரந்தம் வேதாந்த தேசம். இப்பதான் சமீபத்தில் அவருடைய திருச்சித்திரம், புரட்டாசி திருவோணம் அவருடைய திருச்சத்திரம் ஆச்சரியம். இது சொல்லுங்கன்னா அப்படிப்பட்ட அவர் இப்ப அதெல்லாம் கிளம்பிட்டு போனோம். போனோம்னா வாத்சல்யன்னு ஒரு குணம் காண்பித்து, அதே போல இன்னொரு குணம் பரத்தன்னு ஒரு குணம் காண்பித்து, வீரன்னு ஒரு குணம் காண்பித்து, அதே போல சௌசீல்யன்னு ஒரு குணம் காண்பித்து, சௌலபியன்னு ஒரு குணம் காண்பித்து, ஒவ்வொரு குணம் கிளம்பி போயிட்டு 30 நாள் இருந்துட்டு வரணும். 30 நாள் கழிச்சு திரும்பிக்க வரணும். போயிட்டு இங்கிருந்து ஒவ்வொரு கிளம்பி போயிட்டணும். போய் 3 நிமிஷம் கூட ஆகல. 3 நிமிஷம் ஆகல. ஒவ்வொன்றும் ஓடி வந்துட்டு ஏன்னா ஒவ்வொருத்தருடைய குணத்தை பிடிச்சிட்டு இருக்குது. மாதவன்ட்ட ஒரு குணம் போயிடுது, சௌசீல்யன்னு ஒரு குணம் போயிடுது, கேசவன்ட்ட வாத்சல்யன்னு ஒரு குணம் போயிடுது, அதே போல இன்னொருத்த பரத்தோன்னு ஒரு குணம் போயிடுது, இன்னொருத்த வீரம்னு ஒரு குணம் போயிடுது. எல்லாம் அந்த மாதிரி நிறைய குணங்கள் ஒவ்வொருத்தட்ட போயிட்டு 2 நிமிஷம் கூட இல்ல, திரும்பி எல்லாம் திரும்பி அதனால முடியல, அங்க இருக்க முடியல. என்ன சுவாமின்னா, உலகத்துல யாரு ஒருத்தர் இடத்துல குணசாலியா இருக்கணும், அவர் அந்த மாதிரி இருக்கவே இல்லையா. ராமன் குணசாலியா இருக்கானோ அந்த மாதிரி குணசாலியா இப்ப இல்லையேன்னு எல்லாம் என்ன பண்ணிதான், இது நமக்கு ஆகாது. என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் ஒரு நிமிஷம் நல்லா பேசுறாரு, பேசிட்டு இருக்காரு, அடுத்த நிமிஷமே மாத்தி பேசுறாரு. அது என்னமா சுவாமி, அப்ப குணங்கள் அங்க இருக்குமா? அந்த குணம் இருந்தா மாத்துவ மாட்டாரு. அதை தாக்காதபடி என்ன, இந்த குணங்கள்லாம் அங்க இருக்கிறதுக்கு தவிக்கிறது. ஏன்னா இதுக்கு சோறு தண்ணி வேணுமோ. குணங்களுக்கு சோறு தண்ணி எது? நேர்மையா இருக்கிறது. அந்த குணங்களை காட்டுறதுதான் குணங்களுக்கு இன்னும் சோறு பருகினீர். அந்த குணங்களுக்கு ஒரு பட்னியால வாடின்னு இருக்கிறேன். இது நமக்கு ஆகாதுன்னு என்ன பண்ணிட்டு அப்படி எல்லாமே திருப்பி ராமனுடைய குணத்துக்கு அந்த திருமையிலே சேர்ந்து உடனே ஒவ்வொன்னு வெக்கத்தோடு நிக்கிறது. 30 நாள் இருக்கலாம்னு சொன்னோம், 3 நிமிஷம் கூட இல்லையே, 3 நிமிஷம் வெக்கத்தே இருந்து ரொம்ப நாள் இருக்கிறது சொன்னவன் அப்படின்னு சௌசீல்யம் பார்த்து சௌலபியத்தை கேட்கறது. சௌசீல்யம் ஒரு குணம், சௌலபியம் ஒரு குணம். அந்த குணம் வாத்சல்யத்தை பார்த்து கேட்கறது. என்னவோ வீராத பேசுறிய, 30 நாள் இருக்கேன்னு சொன்னியே அப்படின்னு கேட்கறது. உடனே வாத்சல்யம் கேட்கறது, நீ மட்டும் என்ன சொன்ன, நீயும் 30 நாள் இருக்குன்னு சொன்ன, என்ன மட்டும் கேட்டு இருக்கிய, உன்னாலே இருக்க முடியல, என்னால இருக்க முடியல. அப்ப ராமனை தவிர யாருக்கும் குணசாலி கிடையாது. யார் சொல்றாரு? வேதாந்த தேசியம் தன்னுடைய பாதுகா சகஸ்ரத்தை தெளிக்கிறார். அப்ப அதான் அங்க போனா என்ன ஆச்சுன்னா, ஒரு நிமிஷம் அவளோட இருக்கவே முடியல. ராமனிடத்துல குணங்கள் பூர்ணமா இருக்க. கொஞ்ச நாள் இவர் நன்னா பேசுறார், உடனே ஒரு கோபம். கொஞ்ச நாள் நன்னா பேசிட்டே இருந்தாச்சு, உடனே கோபம் தருது. கொஞ்ச நேரம் சிரிக்கிறார், கொஞ்ச நேரம் அழறார், கொஞ்ச நேரம் ஆனந்தம் இருக்கு, இன்னொரு நாள் ஆனந்தம் இருக்குது. இந்த மாதிரி மாத்தி பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் நமக்கு ஆகாது. தயை காட்டணும், தயாதேவி. அந்த தயை காட்டணும். தயை காட்டுறதுக்கு நாளைக்கு கொடுத்து 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாரு. அவரே வர சொல்லிட்டாரு. நாளைக்கு அவர் வந்துட்டாரு. வந்த உடனே கொடுக்கணுமோ, அது என்னமா சொன்னு திருப்பி பேசுறாரு. அப்ப தயை அங்க இருக்குமா? இது நமக்கு ஆகாதுன்னு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டோம் நம்ம. அப்ப அந்த குணங்கள் அவருக்கு பிரிந்தாரன்றோ இதுக்கு சொல்ல வந்தேன்னா, எந்த குணமும் ராமனுக்கு தெரியல. அதனால குணகிருத தாசியம்னு சொல்றேன். என்ன பார்த்தோம்னா, சொரூபகிருத தாசியமா குணகிருத தாசியமானா, குணத்துக்கு தோத்து அடிமை என்பது நம் விஷயத்தில் 2ஆம் பட்சம். சொரூபத்துக்கு தோத்து அடிமை. ஆனா பகவத் விஷயத்துல குணகிருத தாசியமானாலும் சரி, சொரூபகிருத தாசியமானாலும் சரி, என்ன சுவாமினா குணம் அவனை விட்டு பிரியாதணும். அதனால தெரிவித்தார். அப்ப ராமனை விட்டு குணம் பிரியாது. ஆகையால் குணகிருத சாத்தியம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். இப்ப இன்னும் ஒரு சந்தேகம். சரி சுவாமி, இவ்வளவு நீ சொல்லிடணும், குணம் அந்த குணம் அங்கதான் இருக்குன்னு சொன்ன ராமன் தான் இருக்குதானே. அதே ராமனை
சுக்ரீவனுக்காக வாலிய கொண்டான, அது கொண்டு இருக்காம அது நல்ல குணமா? சுக்ரீவனுக்காக தானே வாலிய கொண்டு இருக்கான், அது நல்ல குணமா? லக்ஷ்மணனை கூட தண்டனைக்கு உட்படுத்தினானே, அது நல்ல குணமா? சீதையை பிரித்து பரீட்சை பண்ணணும், பரீட்சைக்கு உட்படுத்தணும். என்ன பண்ணினா, இவை அக்னி பிரவேசம் பண்ணு, மேற்கொண்டு அங்க அங்க வால்மீகி ஆசிரமத்துல போய் இருந்து சொல்லணும், அதெல்லாம் பண்ணாமா? கங்கை கடல் கொண்டு போய் விட்டுவான்னு சொன்னா அதெல்லாம் பண்ணிருக்கலாமா? இதெல்லாம் உண்டா? அப்ப குணங்கள் உண்டானா? குணாபிராமனான்னு சந்தேகம் வரும். எனக்கு என்ன சொன்னா, குணங்கள் இப்படி மனுஷாளுக்கு மட்டும் அந்த குணங்கள் கோபம் வந்துட்டு தகை இல்லைன்னு சொன்னேன் சுவாமி, ராவணன் பண்ணிருக்கானே. அப்ப அந்த சந்தேகம் வரும், அந்த சந்தேகம் வரணும், குணாபிராமன் சந்தேகம் வருது இல்லையா? அந்த சந்தேகத்துக்கு கூட இளமில்லாத குணமுடையவர் யாரு? சுவாமி நம்மாழ்வார். இதைத்தான் சொல்ல வந்தேன். பகவானுடைய குணத்துல கூட ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்னா, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னான். எடுத்தானே இல்லையா? எடுத்தானே. என்னவா சுவாமியா பொய் சொல்றாரு? என்ன பக்தா நாம் தாம் பிரகாச, அது ஒரு பக்தம் இருக்கட்டும். ஆனா ராமன் தான் சொல்லி பண்ணிருக்க மாட்டார். கண்ணன் பண்ணானோ எதுக்கு சொல்ல வந்த அந்த மாதிரி இருக்க. அப்ப குணத்துக்கு தோத்தருமே, இது குணத்துக்கு தோற்றமே என்னன்னா, இங்க ஏன் அந்த விஷயத்த எடுக்கிறான்னா, அதுவாது பகவான்கிட்ட இருக்கு, அது கூட நம்மாழ்வார்ட்ட கிடையாது. ஆத்யஸ்தன குலபதி. இப்ப நம்ம குலத்துக்கு தலைவர் யாருன்னா நம்மாழ்வார். குலபதினு ஸ்ரீமன் நாராயணன் சொல்லப்படாத. இப்ப நம்ம நிச்சயம் சொல்றோம், லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்பத ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்றோம். அதே போல இப்ப அந்த ஸ்லோகத்துக்கு அடுத்து மாதா பிதா யவதயதாஸ்தனயாய் பூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானம் ஆத்யஸ்தன குலபதி வகுலாபிராமன், வகுலாபிராமம்னு சுவாமி நம்மாழ்வார் சொல்றோம். இப்ப மாதா பிதா யுவதயஸ்தனயாய் பூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானம் ஆத்யஸ்தன குலபதி வகுலாபிராமம் இல்ல ஸ்ரீமன் நாராயணன் போட்டுக்கலாமோன்னு ஆள வந்தார். என்னமா சுவாமி நம்மாழ்வார் பாட்டோம்னா அவர் மாறிடுவார். அந்த மார்ப்பு கூட யாருக்கு கிடையாது? சுவாமி நம்மாழ்வார்கள். அதனால்தான் குணத்துக்கு தோத்தி அடிமை அபிஜ குணவத இத்தனை அர்த்தங்கள். அபிஜத விஷயாம் தரச்சட்டாரே உபனிஷதா முகமான மாத்திர போகா அபிஜ குணவதா ததேக சேஷி. அபிஜ குணவதா ததேக சேஷி. அப்ப ராமன் குணவ அபிஜ குணவதா ததேக சேஷி, ராம குணவகாத்தா ததேக சேஷி லக்ஷ்மணனுக்கு, ராம குணவகா ததேகசி லக்ஷ்மணனுக்கு. அதே ஷடகோபமுனியின் முபைகசாத்து ததேக சேஷி, இது மதுரகவிக்கு. அப்படின்னா அங்க இருந்து என்ன சொல்லிருக்கது? என்ன சொன்னார் இந்த இடத்துல ஆச்சரியமா? அபிகத அவரோபிராத்தா அகமஸ்ய அவரோபிராத்தா குணதாசு முபாகதான் சொன்னார் இல்லையா? ஷடகோபமுனியின் குணவசாத் ததேக சேஷி, அபித குணவசாத் ததேக சேஷி இல்லையா? இது மதுரகவிகளுக்கு. ராம குணவதா ததேக சேஷி இது லக்ஷ்மணனுக்கு. அப்ப மொத்தமா அபிஜ குணவதா ததேக சேஷி இந்த சப்தத்தை ராம குணவசா ததேக சேஷி லக்ஷ்மணனுக்கு, ஷடகோபமுனி வகா குணவா சதேக சேஷி மதுரகவியாருக்கு. ஆக மதுரகவியாழ்வாருடைய நிலை இதன் தெரிவித்தார். ததேக சேஷி. அடுத்தது மதுரகவி ஹிருதயே மமாபிரஸ்து. அப்ப வியாக்கியானம் ஏவம் பூதரான மதுரகவிகள் அன்னிக்கும் அமுதோடு என்னாவுக்கே என்னும்படியான வாங்மாதுரியத்தை உடையவர், வாங்மாதுரியத்தை உடையவர். மம ஹிருதயே மதுரகவியார்கள் நெட்டையே அபேட்சிக்கிற வெள்ளை மனசிலே அன்றிலிருந்து பட்டோலை கொண்ட நிலையோட ஆவிரஸ்து ஆவிர்வகிக்க கடவன் சன்னிதானம் பண்ண கடவர் இத்தால் அனுகூலரான ஆச்சாரிய பரதந்தர் ஆதரணீயர் என்று அர்த்தம் சொல்லித்தாயிற்று அப்படின்னு சொல்கிறார். அபிஜகுணவதா ததேக சேஷி மதுர கவிருதையே. மதுர கவி, மதுர கவின்னா மதுரமாக இனிமையாக பேசக்கூடியவர். மதுராஷ்டகம்னு கர்ண பத்தி உண்டு. மதுரம் 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 மதுரம்னா மதுரம்னா இனிமை. அப்படி மதுரமா இருக்கு சொன்ன என்ன மதுரமா இருந்திருக்க இல்லையா? இனிமை. அப்படிப்பட்ட மதுரமான கவி அப்படி மதுர கவி. அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு அமுதூரும் அனைத்து நாவுடைய. அப்படின்னா அவர் இந்த நாய் இருக்கு இல்லையா, அதான் அந்த சொல்லக்கூடிய வாக்கு, அந்த வாக்கு அந்த மதுர கவி தானே. அந்த கவி என்ன பண்ணுன்னா அமுது ஊரல் தான். அன்னிக்கும் அமுதூரும், அமுது ஊரும்
அமுதூர்னா அமுது ஊடக்கூடிய நாவுடையவர். அவன் இந்த என்ன எதனால அமுது ஊறுது? நம்மாழ்வார்னு சொன்னான். தென்குருகூர் நம்பின்னு சொன்னா அமுது கூறுறதுனா அந்த மதுர கவிகள் என் இருதயத்திலே உரையட்டும். நாலுமணிகள் தெரிவிக்கிறார். மதுரகவி ஹிருதயே மமாவிரஸ்து. அந்த மதுரகவிகள் என் இருதயத்தில் உரையட்டும். இது நானும் என்ன இந்த மனசில் மதுரகவியாழ வரட்டும் சொன்னார் இல்லையா? மதுரகவியோட நிஷ்டை என் மனசு அபேட்சிக்கிறது. மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம். இது ஆர்த்தி பிரபந்தத்தில் மணவாளமான் தெரிகிறது. மதுரகவி நிட்டை என் மனசிலே அபேட்சிக்கிறது. அப்படின்னா எது நிட்டை? மதுரகவி நிட்டை என்ன? ஆச்சாரிய அபிமானமும் காரணம். அப்பனா ஆச்சாரிய தெய்வம் என்கிற நிட்டை இருக்கணும். அந்த நிஷ்டை என்னுடைய இது தெரியாது, என்னுடைய ஹிருதயத்தில் உரையட்டுண்டார். அப்பனா மதுரகவி ஆழ்வார் ஆழ்வார் சொல்ல சொல்ல பட்டோலை கொண்டாடணும். இப்ப மதுரகவி ஆழ்வார் நாதவனுடைய ஹிருதயத்துல நிக்கணும். அது நிலை நிற்கட்டும் சொன்னாலும் எப்படி இருக்கணும்? எந்த திருக்கோலத்தோடு இருக்கணும்? எப்படி இருக்கணும்னா அதைத்தான் தெரிவிக்கிறார். அதாவது ஆழ்வார் சொன்னார் உயர்வர உயர்னம் முதல்ல பயிரின்ற ஞானம், முதல்ல சத்தத்தின் வயிற்றில் சொன்னார், அத்தத்தின்ற அங்கே கிடக்கும் சொன்னார். மேற்கொண்டு பயிரின்ற ஞானம் தொடங்கி திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, கடைசியில் திருவாரூடி அதெல்லாம் முடிச்சார். முடிச்சது உடனே அப்ப இவர் தான் பட்டோலை பற்றார். ஆழ்வார் சொல்ல 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 இவர் பட்டோலை கொண்டார். அந்த நிலையை ஆவிர்பவிக்க கடவன். அப்படின்னா என்னன்னா அங்க ஒரு பக்கம் நம்மாழ்வார் இருக்கணுமா, இன்னொரு பக்கம் மதுரகவியார் இருக்கணும். அந்த மதுரகவியாழ்வார் எப்படி இருக்காருன்னா நம்மாழ்வார் சொல்ல சொல்ல பட்டோலை பண்டியா இருக்கணும். அந்த நிலையோடு என்னுடைய ஹிருதய கமலத்திலே ஆவிர்பவிக்கட்டும் அப்படின்றது. அப்ப அப்படி ஆவிர்பவிக்கட்டும் ஆகித்தால் ஆச்சாரியர்கள் பரதந்திரமாக இருப்பவர்கள் ஆதரிக்கத்தக்கவர்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்பனா ஆச்சாரன் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார்க்கு பரதந்திரனா யார் இருக்கார்? மதுரகவி ஆழ்வார். அவர்கள் ஆதரிக்கத்தக்கவர்கள். அதுலதான் மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம். உன்னை மொழிய மற்றொன்றறியா வடுக நம்பி தன்னிலையை தார் அப்படின்னு எதிராஜாருக்கு தானு மனவாளமா பிரார்த்திக்கிறது. இந்த வடுகனை இந்த மதுரகவி ஆழ்நிட்டை வைத்துக் கொண்டுதான் இது சொல்ல அப்படி இருக்கச்சே ஆச்சாரியன் நம்மாழ்வார் அவருக்கு பரதந்திரன் யார்? மதுரகவிகள். அப்படிப்பட்ட பரதந்திரன் என்னன்னா பரதந்திரன் என்ன சுவாமி அவர் என்ன பண்ணார்? கணினன் சிறுத்தாம்பின் பாடி வைத்தவருக்கு அனுகூலம் பண்ணாரு. கணினி சிறுத்தாம்பு இல்லைன்னா சம்பிரதாயமே இல்லை, 4000 திவ்ய பிரபந்தமே இல்லை, ஆச்சாரிய அபிமானமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நீங்கள அடியார் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த அனுகூலம் பண்ணாரியா? அப்படிப்பட்ட மதுர கவிகள் ஆதரிக்கத்தக்கவர்கள் என்று நாதமணிகள் சொன்னார். இது நாதமணி சொன்னா அந்த நாதமணி அந்த மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரோடே என்னுடைய ஹிருதய கமிகளே மதுரகவி ஹிருதயே மமாவில் தெரிகிறார். ஆக சம்ஸ்கிருத ஸ்தனியன் முற்று பெற்றது அவிதத்த விஷயம் தரச்சட்டாரே உபனிஷதா உபகான மாத்திரபோக அபிச குணவதா ததேகி மதுரகவி ஹிருதயே மமாவிவஸ்து. இது நாதமணிகளுடைய தனியன். அடுத்து 2வது தனியன் தமிழ் தனியன். அதுவும் நாதமனுடைய தனியன். வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன் குருகூரி ஏரியங்கள் வாழ்வாம் என்றேற்றும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். அவரே அரண். இப்ப மதுரகவி ஆழ்வார் நமக்கு ரட்சை என்ற அரண், எம்மையாழ்வார் அவரே அரண். அப்ப மதுரகவி ஆழ்வார் நமக்கு ரட்சைனர். முதல்ல பதபதார்த்தம் பார்த்தோம். பதவரை வேறொன்றும் நான் அறியேன், நம்மாழ்வார் தவிர வேறொரு பொருளை நான் அறிய மாட்டேன். யார்கிட்ட புஸ்தகம் இருந்தா வாங்கி வச்சுருக்கோம், அது ஒன்றும் பெரிய விலைவும் கிடையாது. வாங்கி வச்சுட்டு வச்சுக்க அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். தெலுங்குலையும் சொல்றேன், உங்க தமிழ்லையும் சொல்லிட்டு இருக்கேன். இதுன்னா அப்படின்னு சொல்ல நீங்க பார்த்து அப்படின்னு சரியா சொல்றேன்னா பார்க்கலாம், ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அது என்ன தப்பி போறது எல்லாருக்கும் அடக்கம் தான், அப்படியே சாமானியம். ஆனா அதுவும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா விட இந்த புஸ்தகத்தை பார்த்து இந்த சப்தத்தை பார்த்தா உங்களுக்கு அந்த ஞாபகம் சட்டுன்னு வந்துடும். ஓ, இந்த சப்தம் இந்த புஸ்தகத்தை பார்த்தோமே, உடனே அந்த அர்த்தம் புலப்படும். அன்னைக்கு இந்த அர்த்தம் தான் அந்த சுவாமி சொன்னார், அது நல்லா இருக்கு அப்படின்னு புலப்படும். உடனே என்ன பண்ணும், நமக்கு அந்த அர்த்தத்தை பார்த்த ஒரு ரசிக்கும்படியான ஒரு தன்மை கிடைக்கும். அது ஒண்ணு. 2வது சந்தேகம் தான் புஸ்தகத்தை பார்த்துடும். புஸ்தகம் இருந்தா நல்லா புரியும் ஒண்ணு. 2வது அனுபவம் கிடைக்கும். அதுதான் முக்கியம். நமக்கு காலட்சேபமே நான் காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கேன்,
அதனால மோட்சமா இல்ல இல்லையா சுவாமி இல்ல. அப்ப என்ன சுவாமி இதனால பகவான் திருக்குறள் உபக்கிறது அவ்வளவுதான். அப்ப என்னன்னா நமக்கு அதுவே உஜ்ஜீவனா இருக்கு. அதனால எதுக்கு சொல்ல வந்ததுன்னா அனுபவம் கிடைக்கிறதுனா அனுபவம் தான் நீ. அந்த அனுபவத்துக்காக புஸ்தகம் இது ரொம்ப பெரிய ரொம்ப சிரமம் ஒண்ணும் கிடையாது. இந்த புஸ்தகம் என்ன அதிகபட்சம் 100 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். அதுமே இருக்கிறீங்களா வேறொன்றும் நான் அறியேன் நம்மாழ்வார்த்த வேறொன்றும் நான் அறிய மாட்டேன் வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன். வேதம் அப்படின்னா நம்மாழ்வார்த்த வேறொன்றும் அறிய மாட்டேன் வேதார்த்தங்களை தமிழாக்கி கொடுத்தார் மாறன். அதே மாதிரி மாறன் என்ன உலக இயல்பிலிருந்து மாறுபட்டபடியால மாறும். உலக வழக்கத்தில் மாறுபட்டணும் பிறந்த குழந்தை அழல பால் குடிக்கல ஒண்ணுமே பெறல அப்படிங்கிற மாறுபட்ட மாறன் வேதம் அப்படிப்பட்ட வேதம் தமிழ் செய்த மாறன் வேதம் தமிழ் செய்த மாறன் வேதார்த்தங்கள் தமிழாக்கு அருளை செய்த மாறன். மாறனன் நாமத்துடையனும் வன் குருகூர் வன் குருகூர் சடகோபன் வன் குருகூர் ஏறு வன் குருகூர் மேலும் அழகிய திருக்குருகூர் நகருக்கு தலைவரான சடகோபன் ஏறு எங்களுக்கு வாழ்வாம் அப்படின்னா எங்களுக்கு உஜ்ஜீவனம் ஆவார். ஜீவனம்னு சொன்னா இந்த லோகத்துல இருக்கிறது ஜீவனாம்சம். இந்த லோகத்துல நன்னா இருக்கிறதுக்கு ஜீவனம்னு பேரு, அந்த லோகத்துல நன்னா இருக்கிறது உஜ்ஜீவனம்னு பேரு. அப்ப இந்த லோகத்துல நன்னா இருக்க முடியுமா அதனா அதனாலதான் ஜீவனம் போட்டா உஜ்ஜீவனம் போடல. உஜ்ஜீவனம் தான் நன்னா இருக்கும். ஜீவனம் என்ன இருப்பேன் இருக்க அவ்வளவுதான் அப்படின்னு தெரிவிக்கிறாரியா அதைத்தானே. ஆக சம்சாரத்தில் வாழ்வது ஜீவனம். உஜ்ஜீவன்னா சம்சாரத்தில் விலகி நேர சேவை கொண்ட போது உஜ்ஜீவனம். அதாவது வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் உன் குருவூர் ஏழைகள் வாழ்வாம். இதுவரையும் வச்சிருந்தது என்னன்னா இதெல்லாம் ஸ்தோத்திரம் செய்யற மாதிரி. அப்படின்னா எப்போது பாடிக்கொண்டு மதுரகவியாளர் அப்படின்னா எப்போதும் நம்மை ஆழ்வார். அந்த மதுரகவியாளர் அப்படின்னா அந்த மதுரகவியிலே அரண் அப்படின்னா அவரே அரண் அவரே ரட்சகனாய் அவரே காவலாய் இருப்பார். நமக்கு யார் சுவாமி காவல்? மதுரகவியாளர். நமக்கு ரட்சகர் யார் சுவாமி? பெருமாள் இல்லையா? இல்ல மதுரகவிதான். மதுரகவிதான் ரட்சகனை. சரி சுவாமி யாருக்கு காவல் சுவாமி? காவல்னா யாருக்கு காவல்? பிரபன்ன குலத்துக்கு காவல். அதான் முக்கியம். யாருக்கு காவல்னா உடனே இது எது போறேன்னா நாராயணனே நமக்கு படை தருவான் இருக்கு. நாராயணன் நமக்கு அப்படின்னு நாராயணனே நமக்கே. அப்ப நமக்கேனா என்ன ஒரு கேள்வி தொக்கி நிக்கிறது. என்ன நமக்கேனா பிரபன்னாளுக்குன்னு அர்த்தம். அதே போல இங்க என்ன இருக்குன்னா இங்க பிரபன்ன யாருக்கு காவல்னா பிரபன்ன குலத்துக்கு காவல். நாம் அனைவரும் பிரபன்னர்கள் சரணாகதர்கள். பகவானை தவிர மற்றொன்று தெரியாது, பாகவதால தவிர மற்றொன்று தெரியாது, ஆச்சாரனை தவிர மற்றொன்று தெரியாதான் பிரபன்னர்கள். அப்படி இருக்கச்சே நம்முடைய பிரபன்னர்களுக்கு தலைவர் என்னன்னா காவலா இருக்கார், அனைவருக்கும் காவலர். ஏன்னா பிரபத்தி என்னாலே ஆச்சாரம் மூலம் தான் பிரபத்தி. இது நல்லா புரிஞ்சுக்கணும். சரணாகதி பண்றோம்னு சரணாகதி நாமே பண்ணிடுமா இல்ல ஒரு ஆச்சாரம் துணை கொண்டு பண்றோம்னா ஆச்சாரம் துணை கொண்டு பண்றோம் அதான் சரணாகதி. அப்படிப்பட்ட சரணாகதி யார் பண்றா? பிரபன்னர்கள் பண்றா. அந்த பிரபன்னர்கள் அனைவருக்கும் காவல் யாரு? ஆச்சாரம் தானே. அந்த ஆச்சாரம் யாரு? மதுரகவியாழ்வார். அதான் வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் வன் குருகூர் ஏரியங்கள் வாழ்வாவின் நிறுத்தம் மதுரகவியாள் எம்மையாழ்வார் அவரேரன். இப்ப அவதாரியை வியாக்கியானம் வாசிக்கிறேன். வேறொன்றும் அதான் பிள்ளோகுந்தியுடைய வியாக்கியம். வேறொன்றும் நான் அறியேன் ஆழ்வாரை ஒழிய தெருமற்றறியாத மதுரகவிகள் நமக்கு சுவாமியும் ரட்சகருமாய் என்கிறது வியாக்கியம். அதாவது ஆழ்வார்த்த வேறு தெய்வம் தெரியாதவர் யாரு? மதுரகவிகள். சரி சிவன் அவர் தானே நமக்கு சுவாமி. ஆழ்வாரை தவிர வேறு யாரும் தெரியாதும் என்று சொல்லக்கூடிய மதுரகவிகள் தான் நமக்கு சுவாமி. அப்ப அவர் தான் நமக்கு ரட்சகன். அப்படின்னா எம்மை ஆழ்வார் அவரே அரண். எம்மை ஆழ்வார் இல்லையா? எம்மை ஆழ்வார் என்னை ஆள்பவர் அவர். அவர் தான் சுவாமி. எம்மை ஆள்பவர் அவர்னு வந்துட்டுனா அவர் தான் சுவாமி. அவரே அரண் எம்மை ஆழ்வார். சப்தம் என்ன அழகா இருப்பாங்க. 4 மணிகள் போட்ட சப்தம். அவரே அரண் எம்மை ஆழ்வார். அப்படின்னா ஆழ்வார்னு அவர் சுவாமின்னு வந்துட்டு அவரே அரண் சொன்ன அவர் தான் ரட்சகன் வந்துட்டு. என்னை காப்பாற்றக்கூடியவர் அவர். காப்பாற்றக்கூடியவர் இங்கில்ல. நம்மாழ்வார் திருவிழியை 10 அதுவே உனக்கு மோட்சானந்தத்தை கொண்டு காப்பாற்றுவார். அந்த காப்பாற்றக்கூடியவர் அவர் தெரியும். அப்ப சுவாமியாவும் இருக்கார், ரட்சகராக இருக்கிறார் இல்லையா?
அதனால் தெரிகிறார். இப்ப புரியத்துக்காக சொல்றேன். இப்ப வியாக்கியானம் வேறொன்றும் நாணறியேன் வேதம் தமிழிதமாறன் வன் சடகோபன் வன் குருகூரி ஏரன்கள் வாழ்வாவென்னொத்த மதுரகவியாழ் எம்மையாழ்வ என்னும் அளவும் மதுரவுக்கு சொல்லி அனுசரித்து சொல்லியபடி மேல் ஏவம் விதனானவர் நமக்கு சேஷியம் சரண்யம் என்கிறது. எல்லாத்தையும் வாசிச்சிட கொஞ்சம் சின்ன வியாக்கியானம். தூமட்டிரி என்றது வேதம் தமிழிசது மாறன் சடகோபன் என்றது. காரிமாற பிரான் சடகோபன நம்பி என்றதை மாறன் சடகோபன் என்றது. பெரியவன் குருகூர் நகர் நம்பி காலூரியன அடியேன் பெற்ற நன்மையே என்றதை வன்குருகூர் ஏரியங்கள் வாழ்வான் என்றது. எழுமையும் எம்பிரான் நின்று தன்புகள் ஏத்தருளான் என்றதை ஏறு எங்கள் வாழ்வாம் என்று மதுரகவியாள் என்றது. என்னை ஆண்டிடும் தன்னையான் என்றதை எம்மையாழ்வார் என்கிறது. அவரை ஆளுகிறவர் ஆழ்வார், நம்மை ஆளுகிறவர் இவர், அவரே அரண் ரட்சை சரண் என்று பாடமான போது ரட்சை என்றே அர்த்தம். மதுரகவிகளுக்கு எல்லாம் ஆழ்வாரானார் போலே நமக்கு எல்லாம் மதுரகவிகள் என்கிறது திரிலோகஞ்சியுடைய வியாக்கியானம் முற்றி பெற்றது. இதுல என்னன்னா ரொம்ப ரசமா இருக்கும், ஆச்சரியமா எடுத்துக்க திரிலோகஞ்சி வியாக்கியானம். இப்ப புரியத்துக்காக இப்ப பால் இருக்கு, 11 படி பால். கொஞ்சம் கவனமா கேட்கணும், ரொம்ப உருவகப்படுத்தி சொல்லியிருக்காரு திரிலோகஞ்சி சுவாமி. 11 படி பால். இது தனித்தனியா ஒவ்வொரு பாலை சுண்ட சுண்ட காக்கணும். இந்த பாத்திரத்துல ஒரு படி பால், அந்த பாத்திரத்துல ஒரு படி பால், அந்த பாத்திரத்துல ஒரு படி பால், அந்த பாத்திரத்துல ஒரு படி. ஏன் சுவாமி எல்லாம் 11 படி ஒரே பாத்திரத்தை போட்டு காசுனா என்ன? இல்ல தனித்தனியா காசணும். ஏன் பின்னாடி சொல்லணும், தனித்தனியா காசணும். காசியாச்சுன்னா திரட்டு பால் வருமானம், திரட்டு பால் வருமானம். திரட்டு பால் அந்த திரட்டு பால் சொல்ற இல்லையா, அந்த திரட்டு பால் வந்துருக்கணும். திரட்டு பால் வந்தது, அந்த திரட்டு பாலை ஒன்னா சேரணும். சுவாமி இப்படி இது சுவாமி பண்ணணும். 11 பாலையும் நல்லா காய்ச்சிட்டா திரட்டு வராதா? நான் வரும். ஆனா இது விஷயம் இருக்கு. என்ன இருக்குன்னா என்ன இருக்குன்னு என்ன பிரபலம். இப்ப இந்தந்த ஊர்ல இருந்து பார் வந்து வச்சுக்கேன். இப்ப நம்ம சென்னப்பட்டினத்துல இருக்கோம், அடி அங்கேதான் இருக்கேன். நீங்க இங்க இருந்து இங்க கேட்கிறேன், உங்க ஊரு திருநெல்வேலி வச்சுங்கோ. திருநெல்வேலி பசுமாட்டுல இருந்து ஒரு படி பால். இன்னொருத்தர் வந்து மன்னார்குடியில இருக்கார், மன்னார்குடி பசுமாட்டுல இருந்து ஒரு படி பால். இன்னொருத்தர் ஸ்ரீரங்கத்துல இருக்கார், ஸ்ரீரங்கத்தில் பசுமாட்டுல ஒரு படி பால். இன்னொருத்தர் திருக்கணபுரத்துல இருக்கார், திருக்கணபுரம் பசுமாட்டுல ஒரு படி பால். இன்னொருத்தர் எங்க சுவாமி மேலக்கோட்டில் இருக்கா சுவாமி, அந்த மேலக்கோட்டை. இந்த மாதிரி 11 படிப்பால். ஒவ்வொரு திவத்திலும் 11 படிப்பாங்க. எல்லாமே வெவ்வேறு தானே, எல்லாமே வெவ்வேறு தானே. அந்த வெவ்வேறு ஒவ்வொன்று பாத்துட்டு இருக்கோம் வச்சுக்கேன். காசுனா அப்ப வெவ்வேறு வந்து தனித்தனியா வந்துருமானோ இரட்டு பால். ஆனா அந்தந்த பாலுக்கு ஒவ்வொரு ருச்சி இருக்குமோனும். இது ஒரு பக்கம். இந்த 11 பாசனங்கள் இது. அப்ப 11 படிப்பால தனித்தனியா காசு ஒரு நிலை. அது எல்லாம் வேறு விதமா பார்ப்போம். இன்னொன்னு என்ன, 11 கடைசவி இருக்கணும். திருநாங்கூர் 11 திவ்ய தேசங்கள். அந்த 11 திவ்ய தேசங்கள் இல்லையா, ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கு அந்தந்த பசுமாட்டுக்கு பாலகாசம். இது கொஞ்சம் நல்லா பண்ணும். பாலகாசம் காசுனா அப்ப 11 திவ்ய தேசங்களுடைய மனம் அங்க வந்து போனோம். திரட்டு பால் வந்துருக்கணும். அதே போல இப்ப என்ன தெரியுமா இருக்கு, 11 பாசுரங்கள் கருணை சிறுத்தாம்பல். இப்ப இந்த சுவாமி என்ன பண்ணார்னா ஒவ்வொரு பாசுரத்திலும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டார். ஒவ்வொரு பாசுரம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தனர். எடுத்துக்கொண்டு மொத்தமா என்ன பண்ணார், ஒரு அவியல் பிரசாதம் பண்ணிட்டார். ஒவ்வொரு பாசுரத்திலும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டார். எடுத்துட்டு அவியல் என்ன, நிறைய கரிகாலம் போடுவா. கதம்ப சாதம்னா நிறைய கரிகா போடுவா. அவியல்னா நிறைய கடிகா போடுவா. அந்த நிறைய கடிகா போட்டு அவியல் பண்ணார். அவியல் பண்ணார்னு அவியல் ஒழுங்கா பண்ணணும். அவியல்னா ஜலமும் தனியா கரியவும் தனியாலாம் இருக்கக்கூடாது, ஜலத்தோடு கலக்கணும். ஜலமே தெரியப்படாது. ஆனா அந்த கரியபத்தை விட்டு அந்த மாதிரி நல்லா பண்ணணும். அப்ப அதே போல அந்த மாதிரி அவியல் பண்ணாரு. அதே போல இப்ப இந்த தனியன் இருக்கணும். எந்த தனியன்? வேறொன்றும் நானறியேன் வேதம் கவி செய்த மாறன் சடகோபன் உன் குருகூரியர் எங்கள் ஆழ்வாரும் நேர்த்தும் மதுரகவியால் எம்மை ஆழ்வார் இருக்கலையா. இப்ப இது வரைக்கும் என்னன்னா அந்த சப்த அர்த்தத்தை மதுரகவி ஆழ்வார் பாசுரத்திலிருந்து ஒவ்வொன்றும் எடுத்து இறக்குமதி பண்ணிட்டார் நாதமணிகள். அது அப்படியே பிரலோகத்தை எடுத்து காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு சப்தம் இந்த தனியனே வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் சீதமாறன் சடகோபன்வன் குருகூர் ஏரியங்கள் வாழ்வார் என்னேத்தம் மதுரகவியாள் எம்மை ஆழ்வார். இது வரைக்கும் இந்த சப்தங்கள் எல்லாமே கண்ணினும் சிறுத்தாமல் இருக்கக்கூடிய சப்தம், பாசுர சப்தங்கள் இருக்கணும்.
அந்த சப்தத்தை கொண்டு போட்டார். எது போறன்னா அடைய மணவாள பெருமான் நாயனர் அவர் என்ன பண்ணுவார்னா ஆச்சாரியங்கிற கிரந்தம், அந்த கிரந்தத்துல தன்னுடைய சொந்த வாக்கியத்துல ஒன்னொன்னுக்கு கலக்கத்துக்கு மட்டும் தான் சேர்ப்பார். மீதெல்லாம் நான் ஆழ்வாசி சுக்தி, ஸ்ரீ ஆச்சாரிய சுக்தி, சாஸ்திரத்துடைய வாக்கியங்கள், விதிகாச புராணங்களுடைய வாக்கியங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து கோத்து 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 நடுவில் தன்னுடைய வாக்கியம் சேர்வதற்காக தன்னுடைய வாக்கியத்தை சேர்த்துவார். அதே போல அதுக்கெல்லாம் முன்னாடி இது ஆச்சாரியம் பண்ணணும். அந்த ஆச்சாரியம் பண்றதுக்கு முன்னாடி நாதமணிகள் இந்த தனியார் பண்ணணும். இப்ப இது கொண்டுதான் ஆச்சாரியங்க இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் வந்ததுன்னு கூட சொல்ல, இந்த தவறும் கிடையாது. எது சொல்ல வந்தேன்னா இப்ப என்ன பண்றார், அந்த 11 பாசத்திற்கு அந்த சப்தத்தை இறக்குமதி பண்ணி அதன் மூலமா ஒரு தனியன் பண்றார். வேறொன்றும் நான் நீங்க தனியன் வந்துட்டு அதுல என்னென்ன சப்தங்கள் சுவாமி அதைத்தான் கண்டுபிடிப்பாங்க. அதைத்தான் இப்ப நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு பாட்டுலையும் ஒண்ணு எடுத்தார் மதுரகவி சொல்லி அனுசரித்தே சொல்லிடுறாரு. மேல கொஞ்சம் இவருடைய கொஞ்சம் சொல்லி இருக்கு, ஏன்னா சேகரமனும் அந்த சொல்லி இருக்கு. அப்படிப்பட்ட மதுரை கவிகள் எனக்கு சுவாமி, எனக்கு சேஷி அப்படின்னு எனக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அவர் தான் எனக்கு காவல் நட்சத்திர அப்படின்னு சொல்லிட்டார். சரி சுவாமி, எந்தெந்த பாட்டுல இருந்து என்னென்ன எடுத்தார்? இப்ப தெவுமற்றறியேன் குருகூன் நம்பி பாவினின் பாடி தெரிவனேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? தெவுமற்றறியன் என்று இருக்கு இல்லையா? அதாவது நமக்கு தெய்வம் மற்ற அறியேன், வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் அப்படின்னு இல்லையா? திருமற்றறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் இல்லையா? அவர் தான் நமக்கு ரட்சகன் சொன்னாரணும். ஆனால் மதுரகவி அவர் அது என்ன பண்ணார்? தெவுமற்றறியேன்னு சொன்னார். வேதம் தமிழ் செய்த மாறன் இங்க இருக்கணும், வேறொன்றும் நான் அறியேன், வேதம் தமிழ் செய்த மாறன் இருக்கணும். அந்த வேதம் தமிழ் செய்த மாறனுடைய சப்தம் எங்க இருக்குன்னா தெவுமற்றறியேன் அந்த சப்தத்தை இங்க போட்டார். அதுக்கப்புறம் கண்டுகொண்டென்னை காரிமாறப்பிரான் பண்டவல்வினை காட்டி அறிகிறான், இது ஒரு பாசனம். ஆனா காரிமாறப்பிரான் சடகோபன் நம்பி, காரிமாறப்பிரான் சடகோபன் நம்பி அப்படின்னு இருக்கணும். இங்க எங்க சொன்னேன்? மாறன் சடகோபன் என்றார் நாதமுனிகள். மாறன் சடகோபன் இது இருக்கா பாருங்க. அதனாலதான் புஸ்தகத்தை கையில் வச்சுக்கோன்னு சொன்னேன். மாறன் சடகு வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் இருக்கு இல்லையா? அந்த மாறன் சடகோபன் தான் காரிமாற பிரான் பண்டை வல்வினை பாட்டு போல் சடகோபன் நம்பின்னு இருக்கு இல்லையா? அதைத்தான் மாறன் சடகோபன் சொன்னார். அதுக்கப்புறம் பெரியவன் குருகூர் நகர் நம்பி காலுரியனா அடியேன் பெற்ற நன்மையே. அடியை சொல்றதெல்லாம் உங்களுக்கு கண்ணினு சிறுத்தாம்பு பாசுரங்கள் பூர்த்தியா தெரிஞ்சாத்தான் அடியை சொல்றது புரியும். சுவாமி பாசுரமே எங்களுக்கு தெரியாதுன்னா ஏதோ காலக்ஷேபம் கேட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். அடியனு புரியுங்கிற அபிப்பிராயத்துல என்ன பாசுரத்தை, ஏன்னா திருப்பல்லாண்டு கண்ணு சேர்த்தாது நிச்சயமா திருப்பாவை, திருப்பள்ளி இடுக்கி, திருப்பல்லாண்டு இதுவாது ஒரு பிரபன்னன்னு இது குறைஞ்சபட்சம் இதுவாது இருக்கணும், இருக்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதாவது இப்ப என்ன தெரிகிறார்? பெரியவன் குருகூர் நகர் நம்பி காலுரியனோ அடியேன் பெற்ற நன்மையே என்கிற வன்குருகூர் எங்கள் வாழ்வாம் இருக்கு பாருங்க. ஏரங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியாள் வன்குருகூர் ஏரி எங்கள் வாழ்வாம் இருக்கணும். அதுதான் என்னது என்னது பெரியவன் குருகூர் நகர் நம்பி காலுரிய அடியேன் பெற்ற நன்மையே அந்த சந்தம். நாங்க அதான் நன்மை பெறுவது தானே வந்திருக்கு, அந்த நன்மை தான் இங்க இருக்கு தெரிவித்தார். அதுக்கப்புறம் எழுமையும் இன்று தன், அதாவது இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன்புகள் ஏற்ற அருளினான் என்பது எங்க இருக்கு? ஏறு எங்கள் வாழ்வாவின் ஏற்றம் மதுரகவியார் நின்று தன்புகள் ஏற்ற அருளினான் இருக்கு இல்லையா? என் உள்ளத்தில் வந்து வந்து ஏற்ற அருளினான், என் உள்ள அதான் வாழ்வாம் என்று ஏற்றும் மதுரகவியார் என்று ஏத்தணும், என் உள்ளத்துல ஏத்தணுமோ வாழ்வு என்னவா? மதுரகவி ஆழ்வாரே வாழ்வு, மதுரகவி ஆழ்வாரு ரட்சகன், மதுரகவி ஆழ்வாரே எல்லாம் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கணும். அது எங்க இருக்கு சுவாமி? எளிமையும் என்கிறான் நின்று தன்புகள் ஏத்தாவினான். அந்த சப்தத்தை வைத்துக் கொண்டுதான் நாதமணிகள் இந்த சப்தத்தை இங்கு வைத்தார். அதுக்கப்புறம் அடுத்தது என்னது? ஒண்ணுல என்னை ஆண்டான் தன்மையான், அடுத்து என்ன? அடுத்து என்னை ஆண்டிடும் தன்மையான், என்னை ஆண்டிடும் தன்மையான் இருக்கு இல்லையா? அப்பனா எம்மை ஆழ்வார், எம்மை ஆழ்வார் இருக்கு, எம்மை ஆழ்வார் எங்க இருக்கு? ஏறு எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் இருக்கணும். அந்த எம்மை ஆழ்வார் என்ற சப்தம் தான் என்னை ஆண்டிடும் தன்மையான் அப்படின்னு தெரிவித்தார்.
அதுக்கப்புறம் ஆள்கிறவர் ஆழ்வார். ஆழ்வார்னா யாரு? ஆள்கிறவர். அப்ப என்ன ரட்சிக்கிறாரோ அவர் தான் ரட்சகனும். ஆனால் ஆழ்வார்னு தெரிவித்தார். அப்புறம் மதுரகவி ஆள்கிறவர் நம்மாழ்வார் அப்படின்னு தெரிவிக்கல. அப்ப என்ன அர்த்தம்? மதுரகவியை ஆள்கிறவர் நம்மாழ்வார், நம்மை ஆள்கிறவர் மதுரகவிகள். இப்படி வச்சுக்கணும். மதுரகவியை ஆள்கிறவர் யாரு? நம்மாழ்வார். அப்ப நம்ம யார் சுவாமி ஆள்றா? மதுரகவிகள். இங்க இருக்கு, எங்க இருக்கு? மதுரகவியார் எம்மை ஆழ்வார். மதுரகவி எம்மை ஆழ்வார். நம்மள இந்த இந்த பாசுரத்தை யாரெல்லாம் சொல்றாரோ அவளை ரட்சிக்கிறவர் யாருன்னா மதுரகவிகள் அப்படின்னு அர்த்தம். அப்ப மதுரகவிதான் ரட்சணம், அவர்தான் அரண். எம்மை ஆழ்வார் அவரே அரண். நம் அனைவருக்கும் காவல் யாருன்னா மதுரகவி ஆழ்வார் தான். அப்ப மதுரகவியவர் ஆள்கிறவன் தெரியுது. சரி சுவாமி, அவரே அரண், அவரே அரண். மதுரகவி ஆழ்வார் அவரே அரண் தெரிவிக்கிற. அரண் என்னது? அவர் தான் ரட்சகன். அவரே சரண். சரண் அரண் அப்படின்னா இந்த பாடம் ஒரே அர்த்தத்தோடு. அப்படின்னா ரட்சைன்னு அர்த்தம். அதாவது அவரே அரண் என்றோ ஆழ்வார் அவரே சரண் என்றும் பாடம் இருந்திருக்கலாம். அப்படின்னா ரட்சை என்கிற அர்த்தம். ஏன்னா அரண் என்றாலே, அரண் என்றால் என்ன? அரண் என்ன? ரட்சகன், ரட்சணம். அந்த ரட்சணம் அதாவது புரியத்துக்காக சொல்றேன். சரிங்களா? மதிர்னு சொன்னா காவல் ரட்சை, சரண் சொன்னா ரட்சை காவல். அதே போல உபாய கிரக ரட்சித்ரோகோ இந்த 3 அர்த்தத்துல வரும். அரண்னு சொன்னாலும் மதில்னு சொன்னாலும் சரண்னு சொன்னாலும் இந்த 3 அர்த்தத்துல உபாயின்னு ஒரு அர்த்தத்துல வரும். அதே போல கிருக வீடுன்னு ஒரு அர்த்தத்துல வரும். ரட்சித்ரோகோ ரட்சித்ரான்னு அர்த்தத்துல வரும். ஆனா இந்த இடத்துல ரட்சணம் என்கிற பொருள்ல வந்திருக்கு. அவரே அரண் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆக மதுரகவிகளுக்கு அனைத்தும் நம்மாழ்வார் தான். அப்ப மதுரகவிகளுக்கு அனைத்தும் நம்மாழ்வாரும் வந்து தோணும். அப்ப நமக்கு அனைத்தும் மதுரகவிகள். அவ்வளவுதான். அப்படிதான். ஏன்னா ஒண்ணுமில்லை, திருதந்தாகிலும் தேவபிரானுடைய கையகோல திருவுரு காண்பண்ணான்னு அந்த மதுரகவி ஆழ்வாருடைய சம்பந்தம் எனக்கு வேறுனு பொழிந்த நின்ற பிரான் பாரிக்கிறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்ப மதுரகவி ஆழ்வார் இந்த நம்மாழ்வார் திருவடியே அரண் என்று சொல்லக்கூடிய மதுரகவி ஆழ்வார் திருவடியே அரண் நமக்கு அப்படின்னு நாம இருக்கணும். அதான் எம்மை ஆழ்வார் அவரே மதுரகவியார், எம்மை ஆழ்வார் அவரே அரண் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சது மதுரகவியர்களே அனைத்தும் நம்மாழ்வார், நமக்கு அனைத்தும் மதுரகவிகளே என்றோடு நாதோடு அருளி செய்த ஆச்சரியமான 2 வியாக்கியானம் முற்று பெற்றது. முதல் வியாக்கியானம் அபிதத்த விஷயாம் தரச்சட்டாரி உபனிஷதா முகமான மாத்திரபோகா அபிஷகுணவதா ததைகசேஷே மதுரகவிருதையே நமாவிரஸ்து வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிஷேத மாறன் சடகோபன்வன் குருகூரி ஏரியங்கள் வாழ்வாமின்னேற்றம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் தெரிவிக்கிறார். அதற்கு மேலே இனிமே வியாக்கியான அவதாரிகள், அற்புதமான அவதாரிகை, பெரிய அவதாரிகை, பெரிய அவதாரிகை. கொஞ்சம் இனிமே கொஞ்சம் நீங்க ஜாகிரதையா கேட்கணும். ஏன்னா என்னைக்குமே பிரதம பருவ நிட்டைக்கும் சரம பருவ நிட்டைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. பிரதம பருவ நிட்டைன்றது விடுவிடுன்னு போயிடலாம், இது 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 அப்படின்னு போயிடலாம். ஆனா சரம பருவ நிட்டைன்னு அப்படி கிடையாது. சில சட்ட திட்டங்கள்லாம் உண்டு, இப்படிதான் இருக்கிறன்ற ஒரு நிலையெல்லாம் உண்டு. அந்த நிலையெல்லாம் பார்த்துட்டு வரணும்னா ஜாகிரதையா கேட்கணும். இப்ப ஆச்சரியமான அவதாரிகை. இந்த அவதாரிகம்னா 4 மகாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. எதுக்கு? கண்ணின் சித்தாமரை பிரதானமா இன்னும் நிறைய இருக்கு. இப்படி திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள் வேணும். என்னென்ன வியாக்கியானங்கள்? திருக்குறகை பிரான் பிள்ளான், நஞ்சியர், அடுத்து பெரியவாச்சான் பிள்ளை, அடுத்து நம்பிள்ளை, அடுத்து வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் 6000 படி, 9000 படி, அதற்கு மேற்கொண்டு 24,000 படி, 36,000 படி, 12,000 படி. இந்த 5 வியாக்கியானங்கள் எதுக்கு? திருவாய்மொழிக்கு, பகவத் விஷயம் சொல்லக்கூடிய திருவாய்மொழி. அதே போல இதற்கு 4 வியாக்கியானங்கள் பிரதானம். மேற்கொண்டு நிறைய வியாக்கியானம் உண்டு, பிரதானமாக 4 வியாக்கியானங்கள். அப்ப 4 மகனியர் பண்ணியிருக்காங்க. யாரா சுவாமி? நஞ்சியருடைய வியாக்கியானம் உண்டு, நம்பிள்ளையுடைய வியாக்கியானம் உண்டு, பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் உண்டு. அதற்கு மேற்கொண்டு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அசரியான வியாக்கியானம், அவருடைய வியாக்கியானம் உண்டு. இதை தவிர சில இடங்களிலே தம்பிரான் படின்னு ஒரு வியாக்கியானம். தம்பிரான் படி வியாக்கியானம்னாலே
அரையர் சுவாமி இருக்காருன்னு ஸ்ரீரங்கத்தில் நிறைய திவ்யதேசம் அரையர் சுவாமி எல்லாம் இருக்கா. அந்த அரையர் சுவாமி இந்த தம்பிரான் படி வியாக்கியானத்தை படிதான் வரலாம் காலமே அமைப்பான். ஆனா அது பூர்த்தியா நமக்கு கிடைக்கல. அந்த விஷயம் பின்னாடி வச்சு சொன்னேன். தம்பிரான் படி வியாக்கியானம் இருக்கு. அதுல பிரதானமா நம்ம என்ன பார்க்க போனா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை நம்ம வச்சிருக்கோம். அதனாலதான் நீங்க சொல்லிட்டு இருக்கேன், புஸ்தகம் இல்லாத புஸ்தகம் வாங்கிட்டான் நல்லது. கண்ணு செலுத்தான் புஸ்தகத்தை அப்படிங்க வியாக்கியானம் அந்த அந்த பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சொல்லணும். ஆனா அதுதான் இது காலக்ஷேப கிரந்தத்துல அதுதான் பழக்கம். நஞ்சியன் நம்பில்லை அடைய மணவாள பெருமான் நாயனார் இவருடைய வியாக்கியானம் இருந்தாலும் பிரதானமாக பெருவியாக்கியானம் வியாக்கியானம் இருக்கு, அதுதான் வழக்கம். மற்ற வியாக்கியானம் என்ன சுவாமியே, மற்ற வியாக்கியானத்துல முக்கியமான அர்த்தங்களை அங்கங்க அவ்வப்போது பார்க்கலாம், அங்கங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த பெரியவாச்சான் பிள்ளைக்கு தான் வியாக்கியான சக்கரவர்த்தின்னு பேர். வியாக்கியானத்துக்கு எத்தனை பேர் அவதாரம் பண்ணியிருந்தாலும் அவன் கண்ணனே திரும்ப வந்து அவதாரம் பண்ணார். கண்ணனே திரும்ப வந்து அவதாரம் பண்ணி இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு நாமே வியாக்கியானம் பண்ணுவோம் என்கிற அளவுக்கு பெருமை படைத்தவர் யாரு? பெரியவாச்சான் பிள்ளை. ஸ்ரீமத் கிருஷ்ண சுமாப்பாய நமோ யாமுன சூனவே என் கடாட்சைக லட்சானாம் சுலப ஸ்ரீதரஸ்ததா. அவருடைய ஆச்சரியமான அந்த ஸ்லோகம். ஸ்ரீதருடைய அனுகிரகம் சுலபமா கிடைக்க என்ன, பெரியவாச்சானுடைய அனுகிரகம் கிடைத்தா சுலபனான இருக்கக்கூடிய ஸ்ரீதருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். ஆக இவர் நம்பில்லையுடைய வியாக்கியானம் கிடையாது. இவர் இந்த பெரியவாச்சான் பிள்ளை நம்பில்ல காலத்திலே வாழ்ந்தவர். நம்பில்லதான் 36,000 அப்படி வியாக்கியானம் பண்ணாருன்னு பார்த்தோமோ. அப்படி இருக்கச்சே பெரியவாச்சான் பிள்ளை திருவாய்மொழிக்கு 24,000 இப்படி வியாக்கியானம் பண்ணார். நம்பில்லை 36,000 இப்படி வியாக்கியானம் பண்ணார். ஆனா நம்பில்லை கார்த்திகை அவதரித்த கலிகன்றி வாழியே நம்பிலுடைய வாழ்த்தனம் தொடருது. கார்த்திகை நம்பில்லைக்கு கலிகன்றி தாசர்னு பேர். வேற நம்பில்லை வேற யாரும் இல்லை. திருமங்கு ஆழ்வாரை நம்பில்லையாக அவதாரம் பண்ணார். உந்தனுக்கும் குறுப்பாகில் கற்பலாம் கவியின் பொருள்தானே, வெண்சங்கம் கையேந்திய கண்ணா உந்தனுக்கும் குறுப்பாகில் கற்பலாம் கவியின் பொருள்தானேன்னு ஒரு பெருமாட்ட கேட்டார். இப்ப அவகாசம் இல்லை, இன்னொரு இடத்துல வரேன்னு சொன்னார். அவர் தான் பெரியவாச்சான்களுடைய அவதாரம் பண்ணார். அதுதான் பெரியவாச்சான்களுடைய அவதாரம். கண்ணனுடைய அவதாரம் 4 நாளே ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் பெரியவாச்சான்களுடைய அவதாரம் பண்ணது. அதே திருக்கார்த்திகை அந்த திருமங்கழா என்று அவதாரம் பண்ணாரோ அதே அவதார தினத்தன்று சுவாமி நம்பில்லை அவதாரம் பண்ணார். அதனால்தான் பெரியவாச்சான் பிள்ளை சிஷ்யர், நம்பில்லை ஆச்சாரியன். அந்த பெரியவாச்சான் பிள்ளை இடத்துல சகல அர்த்தங்களையே பூர்ணமாக கிரகித்தார். சாரி, நம்பில்லை இடத்த பெரியவாச்சான் பிள்ளை சகல அர்த்தங்களையும் பூர்த்தமாக கிரகித்தார். அதனால்தான் இவ 2 பேருடைய வியாக்கியானமும் அநேகம் ஒன்னா இருக்கும். புரியத்துக்காகவே சுவாமி நீங்க யார்கிட்ட காலட்சம் இந்த ஆச்சார காலட்சம் கேட்ட வச்சுக்க, அந்த ஆச்சாரம் காலட்சம் சொல்லக்கூடிய பாங்கும் அந்த ஆச்சார பாடம் படித்த சிஷ்யனாக இருக்கக்கூடிய அந்த சிஷ்யன் சொல்லக்கூடிய பாங்கு காலட்சேப பாங்கும் அநேகமா ஒன்னதான். ஏன்னா ஆச்சாரியன் என்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அதைத்தானே சிஷ்யன் சொல்லுவார். அதே போல இங்க நம்பில்லை ஆச்சாரியன், பெரியவாச்சான் பிள்ளை சிஷ்யர். அதனால அநேகமா இந்த கண்ணன் சிறுத்தாம்பி வியாக்கியானம் இருக்கு இல்லையா. ஆனா திருவாழ்மொழியில வித்தியாசம் உண்டு. திருவாழ்மொழி 24,000 படி பெரியவாச்சான் பிள்ளை. அதே நம்பில்லது வீடு 36,000 படி. நம்பில்லது உபன்யாச கிரமம்னு பேர். அது காலட்சேப கிரமம்னு கிடையாது. உபன்யாச பற்றியதான் அவர் பண்ணியிருக்காரு. அதே ஈடு வியாக்கியானம் வச்சிருக்காரு. இது சொல்லணும் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சதே பெரியவாச்சான் நம்பில் எடுக்கிற காலட்சேபம் கேட்டபடியாலே இப்ப இந்த கண்ணன் சிறுத்தாம்பி வியாக்கியானமும் பெரியவாச்சான் வியாக்கியானமும் அதே போல நம்பிலுடைய வியாக்கியானமும் அநேகமா 2 கிட்டத்தட்ட ஒத்து போயிடும். அதே நஞ்சியனுடைய வியாக்கியானமும் அதே போல அழகிய மணவாள பெருமான் நாயனார் அவருடைய வியாக்கியானமும் அவ்வளவு அதெல்லாம் கொஞ்சம் மாறுபட்டதுன்னா இல்லாத சொல்லுவா போட்டுருக்கு, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கான்ட்ராடிக்டரியா இருக்குவானா அப்படிலாம் கிடையாது. இவர் வேற விதமா சொல்ல, அவர் வேற விதமா சொல்ல. அப்படின்னு அர்த்தம், இது ஒரு அர்த்தம் நன்னா துணிக்கிறது, அந்த ஒரு அர்த்தம் துணிக்கிறதுனா. ஆனா பிரதானம் பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் தான் பார்க்க போறோம். எங்கெங்கெல்லாம் நம்பில்லை கொஞ்சம் விசேஷமான அர்த்தம் சொல்றாரோ அதையும் எடுத்துப்போம். எங்கெங்கெல்லாம் நஞ்சியர் விசேஷமா அர்த்தம் சொல்றாரோ அதையும் எடுத்துப்போம். எங்கெங்கெல்லாம் வாதிகேசரி இவரு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் எங்கெங்கெல்லாம் சொல்றாரோ அதையும் எடுத்துப்போம்.
அதற்கு மேற்கொண்டு இதற்கு அரும்பதங்கள் உண்டு. அரும்பதம், ஆச்சரியமான அரும்பதம். அந்த அரும்பதங்கள் என்னென்னு பார்த்துட்டு ஆச்சரியமான அனுபவம், சாமானிய அனுபவம். ஏன்னா திருப்பல்லாண்டுக்கு பெரியவாச்சனுடைய வாக்கியம் மட்டும்தான் விடுகிட்டு அனுபவிச்சிட்டோம். ஆனா ஆச்சரியமான அனுபவம். ஏன்னா அவருடைய வியாக்கியானத்துல தனிச்சிறப்பு என்னன்னா, கண்ணன் செலுத்தாம்பு, திருப்பல்லாண்டு, திருமாலை, திருநெடுந்தாண்டகம், இதெல்லாம் ஒரு தனி சிறப்பு பெற்றது பெரியவாச்சன். அப்ப மத்ததான் இல்லையா இருக்கணும்னா எல்லாத்துக்கும் உண்டு. அதுல கொஞ்சம் விசேஷமானது அப்படின்னு தெரிகிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான வியாக்கியானம் அனுபவிக்கணும். அவதாரிக்கே பெரிய அவதாரம், சாமானிய ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஏன்னா புராண புருஷர்களை சத்ருக்கு நாழ்வாடி நிலை என்ன, அதை கொண்டு வந்து சேர்க்கிறார் மதுரை விளையாடல. ஆச்சரியமான நிலை அவசியம். நிறைய பேர் வரணும். ஏன்னா பிரதம பர்வ நிட்டைக்கு எல்லாரும் கேட்கறது தயாரா இருக்கலாம். சர்ம பர்வ நிட்டை கேட்கணும். ஏன்னா ஆச்சாரிய அபிமானம் இல்லாம பகவான்கிட்ட போனா அவர் அனுகிரகிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எங்க தெரிவிக்கிறது தெரியுமா? தன்குருவின் பாலினைகள் தன்மேல் அன்பொன்று இல்லாதார் அன்பு தந்தால் செய்தாலும் அம்புயகோன் இன்பமிகு விண்ணாடு தான் அணிக்க வேண்டுகிறான். எனக்கு ஆச்சார அபிமானம் இல்லை சுவாமி, தேவரெட்டு தான் அபிமானம் இருக்கு. போய் பகவான்கிட்ட சொல்லி உண்மையே நேசிக்கிறேன், உண்மைக்கே நான் பிரார்த்தனை பண்றேன், உண்மைக்கே பிரீத்தி பண்றேன், உண்மைக்கே கைங்கரியம் பண்றேன், ஆச்சாரம் தேவையில்லை, ஏன்னா ஒரு மனுஷன் வேண்டாம் அப்படின்னு வச்சனா நானும் வேண்டாம் போகணும். அப்ப அவருக்கு மட்டும் உனக்கு பண்ணலன்னா ஆனந்தமா இருப்பார், ஆனந்தமா இருப்பார். அப்ப ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணினாதான், ஆச்சாரிய விஷயம் இருந்தாதான் பகவானே ஒத்துக்கிறார். அவசியம் இந்த கண்ணை செலுத்தம் ஏன்னா இதற்கு முன்னாடியும் அடைய நிறைய சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் வியாக்கியான பிரக்கிரியில போகாம அவசர கதியில கிடுகிடுன்னு போயிட்டோம். இப்ப பகவதீட்சையின் காலட்சணமானபடியாலே அதனால அவசியம் ஒவ்வொரு அக்ஷரமா அவ என்னென்ன வியாக்கியானம் எப்படி கொடுத்திருக்காளோ அதன் பிரகாரம் பார்க்க போறோம். ஆச்சரியமான அனுபவம். அந்த அனுபவத்துக்கு முழுகணும். இல்லையா? என்ன முழுகணும்? அப்படியே முழுகணும். அந்த முழுகக்கூடிய தன்மையிலே எத்தனை பேர் வந்தாலும் அந்த குறை நன்னா பத்தும். முழுகக்கூடிய குளம் இல்லையா? அனந்த சாகரன் நிமக்னகான்னு தெரிவிக்கிறார் கத்தியத்திரையில. அந்த அனந்த சாகரம், அந்த சாகரம், அந்த சமுத்திரத்துல முழுகிறதுக்காக முடிஞ்ச வரை நீங்க எல்லாரும் ஆயுஷம் கேட்கலாம். இன்னாரடியாருன்னு நீங்க பெரிய இதெல்லாம் பார்க்க வேண்டாம். கேட்கட்டும், 2 நாள் கேட்கட்டும், பிடிச்சா இருக்கட்டும், இல்லைன்னா கொடுங்க. அதனால உன்னை நிர்பந்தப்படுத்த வேண்டாம். ஏன்னா பகவான் யாராருக்கு என்னென்ன அனுகிரகம் பண்ணிருக்கோ அதை பண்ணும். அவசியம் ரொம்ப பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரும் பெருமானார்ஜிய திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பாகவதாள் திருவடிகளே சரணம். சந்தேகம் இருந்தா ஏதாவது கேட்கலாம். அடுத்த வாரம் உங்க காலட்சேபம் உண்டு. ஆனா அடுத்த வாரம் திங்கட்கிழமை உண்டு. செவ்வாய்க்கிழமை காத்தால மட்டும் இருக்காது. உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துடும். நான் திங்கட்கிழமை சாயங்காலம் அதே போல இந்த முதல்வரோட கண்ணி சேர்த்தாம உண்டு. என்னன்றது எல்லா மெசேஜும் உண்டு. ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்குமே பிரார்த்திக்கிறேன். பெருமானார்ஜி திருவிலேசனம்.